அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இரு துயரங்கள் என்கின்ற நாடகத்தை பார்க்க போறோம். சரி, அப்ப இரு துயரங்கள்ங்கிற நாடகம் இது எதுல பார்க்குறோம், எந்த பகுதியில் பார்க்குறோம், ஒரு பிரதான கேள்வியில் வந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சரியா? சில நேரம் நாடகம் வந்து என்னது சிறுகதையும் வரும். சரியா? அதனால நம்ம வந்து அதை ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு முடல் மாறிடுது. ஒவ்வொரு வருடங்களில் கவிதையெல்லாம் வரல. ஒவ்வொரு வருடம் கவிதை வந்துடுது. சிறு குறிப்பிலையும் கவிதை வருது. அதுலேயும் கவிதை வருது. அந்த மாதிரி சிறுகதையும் சிறு குறிப்பிலையும் வந்துடுது. பிரதான கேள்வியில் வந்துடுது. அப்போ அது பரந்த அளவில் நமக்கு செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கும். பேப்பர் அணுகிற அளவில் தான் இருக்கும். இதிலாட்டி அது அதிலாட்டி இதுங்கிற அடிப்படையில் 3 கேள்வி செஞ்சால் நம்ம போதும் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு கஷ்டப்படப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரி, அதனால் நம்ம என்னென்ன எல்லாத்தையும் நம்ம தயாராகணும். அதன் அடிப்படையில் நம்ம இரு துயரங்கள் நாடகத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த நாடகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? கண்டிப்பா வாசிச்சிருப்பீங்க. அப்ப இந்த இருத்துயர நாடகம் வந்து பாருங்க, இருத்துயர் என்ற நாடகம் சீன எழுத்தாளர் அண்டன் பவிவ் செக்கோவ் என்கின்ற ஒரு எழுத்தாளர். சரி, அவருடைய எனிமி என்ற சிறுகதை ஒன்றை எமது சூழலுக்கு பொருந்தும் வகையில், நம்முடைய தமிழ் சூழலுக்கு பொருந்தும் வகையில் பாத்திரங்களும் கதைக்கரும் கொண்டதாக முருகையன் மொழிபெயர்த்துள்ளார். நம்ம முருகையன்கிறவர் தெரியும். அவர் வந்து ஒரு கவிஞர், ஈழத்து கவிஞர். எனவே அவர் என்ன செய்கிறாருன்னா மொழிபெயர்த்திருக்காரு. இது ஒரு தழுவல் நூலாகவும் இருக்கு. அது அந்த சூழலுக்கு என்னது ஏற்றவாறு இப்போ அந்த அதை சொல்கிறது இப்போ என்ன சொல்கிறது, அந்த நாடகம் அது ஒரு 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 வேற்றுமொழி நாடகம் என்கிற அடிப்படையில் இந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவர் என்ன செய்கிறாருன்னு மாற்றி மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார். சரியா? ஓகே. அப்போ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய, அதாவது ஒட்டுமொத்த சிறுகதையும் நாடகத்தையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்போ அதனால உங்களுக்கு தெரியும் அந்த நாடகம் எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ இதில் உள்ள விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் கேட்டால் கொஞ்சம் விளங்கி கொண்டு போவோம். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, கந்தப்பு டாக்டருக்கு நீண்ட காலத்தின் பின் பிறந்த மகள் வயிற்றோட்ட வியாதி வந்ததால் இறந்து விட்டார். சுருக்கத்தை பார்க்கணும். அந்த துக்கத்தில் அவர் இருந்த வேளையில் மனோகர் என்பவர் தனது மனைவி அஹ், மனைவி யாரு? அது அந்த மனைவி, அந்த நோய் என்னது? அனிசியம் தானே? சின்ன எழுத்துப்பிள்ளை ஒன்று இருக்கு. என்ன நோய் பிள்ளைகள்? அனுசியம் சார். அனிசியம். அனிசியம் என்ற நோய் வந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவளுக்கு வைத்தியம் செய்ய வரும்படியும் கந்தப்பூவை தன் வீட்டுக்கு வருமாறு வற்புறுத்தி கேட்கிறார். ஆரம்பத்தில் மறுத்த கந்தப்பூ ஒருவாறு சம்மதித்து செல்கிறார். அங்கே மனோகரன் மனைவி தனது கள்ளக்காதலன் பஞ்சாட்சரத்துடன் ஓடிவிட்டதை அறிந்து ஆத்திரமும் துக்கமும் அடைந்த மனோகரன் தன்னுடைய மனக்குமுறலை கந்தப்புவிடம் கொட்டி தீர்க்க எத்தனித்த போது இருவருக்கும் இடையே தோன்றிய முரண்பாட்டுடன் வாக்குவாதம் ஏற்பட்டும் மனோகரனால் டாக்டர் கந்தப்பு அனுப்பி வைக்கப்படுகின்றார். விளங்குதா? இப்போ இது என்ன நடக்குது? ஒரு 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 முரண்பாட்டான ஒரு உரையாடல். சரி, அப்போ கந்தப்பு டாக்டருக்கும் ஒரு துன்பம் நிலவுது. அதே போல மனோகரனுக்கும் துன்பம் இருக்கு. சரியா? எனவே இந்த இரண்டு துன்பமும் ஒரு புள்ளியில சந்திக்கிற நேரத்தில் அவர்களுக்கு இடையிலான அந்த குமுறல், சரி, அவர்களுக்கு இடையிலான அந்த அந்த முரண்பாடு முற்றிய நிலையில தான் இந்த இந்த என்னது நாடகம் நகருது. சரியா? அப்போ இதில் யார் சரி யார் பிழை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய நம்ம இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதுக்கான இப்போ தனியாக நாங்கள் சிறுகதைகள் பார்க்கும்போது, சரியா, சிறுகதைகள் நாடகம் பார்க்கும்போது தனியாக தொடர் செஞ்ச ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அதில் முழுமையாக நம்ம நினைஞ்சிருக்கோன்ட்டு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, அதை நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்போ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ கேள்வி பதிலுக்கு தான் நம்ம ரெடி ஆகிறோம். அடிப்படையில் பாருங்கள், கதை கருன்னு பார்க்கும்போது கந்தப்பூவிற்கு மகளின் மரணத்தினால் ஏற்பட்ட துயரம், மனோகரனுக்கு மனைவியின் நம்பிக்கை துரோகத்தால் ஏற்பட்ட ஆத்திரமும் துயரமும், இரு பாத்திரங்களும் துயரத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏற்படும் வாக்குவாதத்தின் மூலம் ஒரு முடிவையோ ஆறுதலையோ எட்ட முடியவில்லை. சரி, ஒரு வாக்குவாதம் மட்டும்தான் இருக்கு. சரியா? கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான்ங்கிற மாதிரி இந்த இடத்துல இரு இருவே ரெண்டு பேருக்குமே மன ரீதியான ஒரு அழுத்தம். அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு தான் இந்த வாக்குவாதம். சில நேரம் இவங்க இந்த மாதிரியான ஒரு துன்பத்துக்கு ஆளாகாம இருக்கும் பட்சத்தில் இப்படியான ஒரு 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 முரண்பாடு வந்திருக்காது. ஏன்னா இருவருக்கும் என்னது மனநிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா ஒரு இரண்டுமே இழப்பு தான். ஒன்று தன் மகள், இன்னொன்று மனைவி. சரியா? எனவே இது எந்த இழப்பு பெரியது அப்படிங்கிறத விட இந்த இடத்துல அந்த மன உளைச்சலை, மன அழுத்தத்தை அஹ், வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிற ஒரு இதாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த உரையாடல் நீண்ட நெடிய உரையாடலாக இருக்குது. சரியா? அப்போ அதன் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு இது வந்திருக்கு. ஆ
இந்த கேள்வி வந்திருக்கு. அதன் அடிப்படையில இரு துயரங்கள் நாடகத்தை அடிப்படையாகக் கொண்டு பின்வரும் வினாக்கள் விடைத்திருக்கு. முதலாவது கேள்வி டாக்டர் கந்தப்புவின் துயரத்துக்கான காரணம் யாது? மனோகரன் மீது அவருடைய வெறுப்பு வளர்ந்தவற்றை விளக்குக அப்படின்ட்டு கேள்வி கேட்கப்பட்டது 20ல. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்றோம்? இதற்கு விடை குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு பாருங்க. என்னது? டாக்டர் கந்தப்புவின் துயரத்துக்கான காரணம். டாக்டர் கந்தப்பு தம்பதிக்கு நீண்ட காலத்தின் பின் அவர்களது வயதான காலத்தில் பிறந்த அவர்கள் ஆசையாயும் கவனமாயும் வளர்த்த ஒரே ஒரு பிள்ளை நோய்க்கு ஆளாகி இறந்து போனவை. மனோகரன் மீது அவரது வெறுப்பு சரியா அதான் மெயின் துயரத்துக்கான காரணமே. அது மனோகரன் மீது அவருடைய வெறுப்பு வளர்ந்தவற்றை விளக்க. அப்ப டாக்டர் கந்தப்பின் துயரத்திற்கான காரணம் தான் சொல்லணும். அதை இப்படி இப்படி ஷார்ட்டா நான் உங்களுக்கு குறிப்பா கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க விளக்கி கொஞ்சம் சொல்லணும். சரியா? எனவே மனோகரன் மீது அவருடைய வெறுப்பு வளர்ந்தவற்றை விளக்குகங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து அத எழுதிட்டு போறோம். ஒரே கேள்வி 2. இப்ப மனோகரன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள தன் மனைவியை வந்து காப்பாற்றுமாறு பல தடவை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில், மகனை இழந்த சொற்ப நேரமான நிலையிலும், மனைவிக்கு துணையாக யாரும் அற்ற நிலையிலும், தன்னுடன் வந்த கந்துப்புவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்ற மனோகரன், அங்கு தன் மனைவி வேறொருவருடன் களவாக ஓடிவிட்டதை அறிந்து, அந்த துரோகத்தை தாங்க முடியாதவனாக, ஆத்திரத்தோடும், கவலையோடும் அது பற்றி கந்தப்புடன் பிரஸ்தாபித்தல். மனோகரன் தன்னையோ, தான் வந்த வேலையையோ பொருட்படுத்தாது, வேறு விடயம் பற்றி பேசிக் கொண்டிருப்பதை அவன் தனக்கு செய்த அவமதிப்பாக கருதிய கந்தப்பு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தல். யோசிச்சு பாருங்க, தன் மகள் அங்க இறந்து கிடக்கிற தருவாயில, தனது பொறுப்புக்கு அல்லது தனது என்ன சொல்றது? தொழில் அறம். சரியா? தொழில் அறத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடாது. தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் பரவால்ல, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில தான் அவர் வாராரு. அதுவும் வர முடியாத ஒரு நிலை. இதுக்கு மேல அவருடைய சேவிங்ஸ இந்த நிலை இவருடைய சேவிங்ஸ அல்லது இவருடைய மனநிலைய இவர் அந்த அந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கிறத இதிலிருந்து தான் அறியலாம். ஏன்னா அவங்க வீட்ல மரணம் சம்பவிச்சிருக்கு. இன்னும் அதையும் பொருட்படுத்தாத அவர் வாராரு. அப்ப அது முதலாவது அவருடைய சிறப்ப காட்டுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி வந்தவருக்கு வந்து நேரடியா என்னது அந்த தொழில பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும்னு தான் தோணும். எனவே இந்த இடத்துல அந்த பெர்சன்ட் அதாவது அந்த நோயாளி இல்ல. நோயாளி எங்கன்னு கேட்டதுக்கு இவர் 1008 கதைகள் சொல்லும்போது, அதாவது அவள் இல்ல, இப்படி ஆயிடுச்சு, அவள் இப்படி ஒருத்தன் வந்தான், சரியா? அப்படின்னு அவன்ட அந்த பழைய அந்த அந்த நடந்த கதைகள்லாம் அவருக்கு அவ தேவைப்படாத, அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல. இப்ப நிறைய உத்தியோகத்தர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களோட வேலைய தான் மெயினா பார்ப்பாங்க. அந்த எமோஷனல் ஆக மாட்டாங்க. இப்ப நம்ம சில வேளை நம்மை சார்ந்தவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும்போது, இப்போ ஒரு போலீஸ் கேஸ்லயே மாட்டிட்டான்னு வைங்களேன், நம்ம எமோஷனல் ஆகுவோம். அதுக்கு ஏதாவது தீர்வு எடுக்கணும் அப்படின்ட்டு. அல்லது இப்படி அப்போ கவலைப்படுவோம். ஆனா, சாதாரணமா அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அத பெருசா அந்த எமோஷனல் ஆக மாட்டாங்க. அவங்க அந்த என்னென்ன அ வேலையோ அதத்தான் செய்வாங்க. அந்த ரூல்ஸ் படி. டாக்டர்ஸ் பாருங்க, அந்த எமோஷனல் ஆக மாட்டாங்க. இப்ப இவர் என்னன்னு கேட்டா, இவரோட மனைவி இறந்த பிறகு சாரி மனைவி காணாமல் போன பிறகு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறார். எனவே இவர்ட்ட அந்த அழுத்தத்த அவர் அந்த அந்த நினைவுகள அல்லது இவ்வாறெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இவர்ட்ட சொல்ல முற்படும்போது, அது அவருக்கு அது அவசியமில்லாத ஒன்று. சரியா? எனவே அவர் தனது நேரம் வந்து பறிபோகுது. இப்படி வந்து ஒருத்தர கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறது பிழைங்கிற மாதிரியான ஒரு தோட்ல அவர் போறாரு. ஒரு பக்கம் இவரு. அப்ப 2 பேருக்குமான முரண்பாடு என்னது? அ முற்றிக்கொண்டே போய் கொண்டிருக்கு. விளங்குதா? அப்ப அத நம்ம அப்படியே எழுதுறோம். அடுத்து மனோகரன் தொடர்ந்தும் அவ்வாறே புலம்பிக் கொண்டிருந்ததால், கந்தப்புவின் ஆத்திரம் அதிகரித்து, மிருக வெறியாக மனோகரனை கடும் சொற்கள் பேசுதல். பார்த்து பார்த்து சரி வரல. ஒரு பிரஷரும் ஆயிரு. ஏன்னா, இது என்னடா இது? திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். அப்படின்ட்டு இவருக்கு என்னது? ஒரு ம் ஒரு கோபம் மிகுதி வந்தனால, இவர் என்னன்னா அது என்ன செய்றாரு? ஆத்திரத்த வெளிப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. சரியா? மனோகரனை கந்தப்பு டாக்டர் கடும் சொற்களால் பேசுற விஷயமும் அதுல வருது. விளங்குதா? அப்ப அதுதான் இந்த விஷயத்த விளக்குனா சரி. சரியா? பாருங்க. டாக்டர் கந்தப்புவின் துயரத்திற்கான காரணம் யாது? மனோகரன் மீது அவருடைய வெறுப்பு கொண்டவற்றை விளக்க. இத 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 நம்ம அடிப்படையா வச்சு இதுக்கான விடைய எழுதல் மேலாதா? மேலாதா உங்களுக்கு இப்ப குடுக்கும் பட்சத்துல? எழுதலாம் சார். ஓகே. அப்ப நீங்க அத கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. பிள்ளைகள் என்னென்ன பாயிண்ட் உள்ளுக்குள்ள எடுக்கணும், அந்த மொழி நடைய கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே எழுதிக்கொள்ளுங்க. மனோகரனுடைய துயரத்துக்கான காரணம் யாது? கந்தப்புவின் மீது அவருடைய சினம் அளந்தவற்றை விளக்கு. இப்ப மாறி. சரி மனோனுடைய துயரத்துக்கான காரணம் யாது? கந்தப்புவின் மீது அவனுடைய சினம் அளந்தவற்றை விளக்கு. சரியா? மனோகரின் துயரத்துக்கான காரணம் என்ன? தன் மிகவும் நேசித்த மனைவி கபட நாடகமாடி தன்னையே ஏமாற்றிவிட்டு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கவலையான விஷயம் தானே. நம்பிக்கை துரோகம் பண்றதுதான். எதிரியா இருக்கிறத கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது எதிரி. அவன் எதிர்ப்பா தான் என்னது வேலை செய்வான். நமக்கு எதிரியானவன். ஆனா யார நம்ம மன்னிக்க இயலாது.
துரோகம் ஆ, பண்றவங்கள. துரோகம் 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 துரோகம்ங்கிறது வந்து எனது எதிரி அப்படிங்கிறது என்னன்னு அது எதிர்க்கக்கூடிய நம்ம மனநிலை அப்படிதான் எதிரி. ஆனா துரோகியை வந்து நமக்கு எதிரியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நேரடியா அவன் தான் நமக்கு எதிரி அப்படின்ட்டு. ஆனா துரோகியை நம்ம கண்டுபிடிக்கலாமா? துரோகியை கண்டுபிடிக்கலாம். துரோகியை வந்து அது எதிரி வந்து நமக்கு தூரத்தில் இருப்பான். துரோகி நமக்கு பக்கத்துல இருப்பான். சரியா? சில நேரம் இன்றைய நண்பன் நாளைய துரோகியா மாறலாம். சரியா? இன்னைய நண்பன் நாளைய துரோகியா மாறலாம். எனவே என்னன்னு கேட்டா, யாரு எப்பப்ப மாறுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல இயலாத நிலையில தன் சொந்த மனைவி, அது இல்லாம நண்பன். 2 உறவுகள் தனக்கு கொடுத்த பரிசு. சரியா? அவரால தாங்கிக்கவே முடியல. அது துளி அளவும் கூட அவங்க மேல சந்தேகப்படல. சரியா? எனவே மனோகருடைய துயரத்துக்கான காரணம் அதுவும் கந்தப்புவின் மீது அவருடைய சினமானது மட்டும் விளக்குங்கும்போது, ஒன்று அந்த துன்பத்தின் மிகுதியால தான் அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். அந்த புலம்பல் தான் அவர் கோபத்தை ஏற்படுத்துது. எனவே இவர் யோசிக்கிறாரு, பார்றா ஒரு மனிதன் சங்கடப்பட்டு இருக்கிற நிலையில, தனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாட்டியும் பரவால்ல. இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறாருங்கிற ஒரு 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 சினம் இவருக்கு வருது. சரியா? இப்ப நடிப்புல அத அப்படியே எழுதும்போது பாருங்க, மனோகரின் துயரத்திற்கான காரணம். தன் மிகவும் நேசித்த மனைவி கபட நாடகமாடி தன்னையே ஏமாற்றி விட்டு வேறொன்றுடன் ஓடியமை. சரியா? 1வது துயரத்துக்கான கந்தப்பு சரியா? அதுதான் மெயின். அடுத்து கந்தப்பின் மீது அவரது வெறுப்பு வளர்ந்தவாறு, தன் மனைவி தனக்கு செய்த துரோகத்தால் உண்டான துயரத்தை கந்தப்பியிடம் கொட்டித் தீர்த்தபோது, அவர் பெரிய மனுஷன் தானே! அவர்ட்ட சொன்னா ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி கொட்டித் தீர்க்கும்போது என்ன நடக்குது? என்ன நடக்குது? அவர் அதனைப் பொருட்படுத்தாது அவனைக் கடுமையாகக் கோபித்துப் பேசுதல். அவ்வாறு பேசிய கந்தப்புவை மனிதாபிமானம் சிறிதுமற்ற கல்நெஞ்சராகக் கருதும் மனோகரன் மீது கோபம் கொண்டு கடும் வார்த்தைகள் பிரயோகித்தல். மனோகரன் கோபத்தோடு கந்தப்புக்குரிய காசை மேசையில் அடித்து வைத்தல். இதெல்லாம் அந்த ரியாக்ட் பண்றது. நீங்க காசுக்கு தானே வந்தீங்க போங்கன்ட்டு. இவர் காசுக்காக வந்தார். உண்மைக்குமே வந்து கந்தப்பு டாக்டர் காசை எதிர்பார்த்தா வந்தார் அவர். யோசிச்சு பாருங்க. ஒரு தனது வீட்ல ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கல, காசு எதிர்பார்ப்பாங்களா யாரும்? இல்ல. அவர் காசு எதிர்பார்த்து வரல. அவரு சேவிஸ் நோக்கமா தான் சேவை நோக்கமா தான் வந்தாரு. நீங்க நடந்த சம்பவம் தான் ஒரு மனிதன குற்றவாளியாக்குறது வந்து சம்பவங்கள் தானே! மனோகரன் என்ன செய்றாரு, அந்த காச மெயின் பண்றாரு. மனோகரன் கோபத்தோட கந்தப்புக்குரிய காசை மேசையில அடித்து வைத்தல். அந்த ஒரு ஒரு அவரையும் கொஞ்சம் ஏன்னா இவருக்கு கோவம். 2 பேருமே வந்து 2 பேருக்குமே கோவம் உசுப்பேத்திக் கொள்றாங்க அவங்கவங்க பாட்டுக்கு. கந்தப்பு தொடர்ந்தும் கடுமையாக பேச மனோகரன் கோபத்தின் உச்சிக்கு சென்று, "டாக்டர் இனி நீங்கள் போகலாம்" என்று கூறுதல். விளங்குதா? என்னமோ வந்து இவர் கட்டளையிடுற மாரி, அவர் இன்னும் அது அவரும் வந்து ஒரு சீனியர் ஆள் தானே வயசும் கூட. அதனால இன்னும் சாதாரணமா வயசு போனவங்களுக்கு குயிக்கா கோவம் வரும். இப்ப இவரு ரொம்ப கோவப்படுறாரு. சரியா? அப்ப 2 பேர்லயுமே பிழை இருக்கு. 2 பேருமே அ நியாயமும் இருக்கு 2 பேர் மேலயும். சரியா? அத கொஞ்சம் பார்க்கணும். சரியா? இத வச்சு எழுதல் மாப்பிள்ளைகள். ம். மனோவனுடைய துயரத்துக்கான காரணம் எது? கந்தப்பின் மீது அவனுடைய சினம் வளர்ந்தவற்றை விளக்குங்கும்போது முக்கியமான விஷயங்கள குடுக்கணும். அடுத்து பாருங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. டாக்டருடைய வெறுப்பும், சிரமும் அவ்வளவு நியாயமானவை அல்ல என்று கூறுவது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது இலக்க. பாருங்க. இப்ப நம்ம நியாயிக்கணும். யார் மேல சரி? சரியா இருந்தா ஏன் சரி? யார் மேல பிழை? ஏன் பிழை? மனோகரனது துயரமான சூழ்நிலையில் அவனுக்கு ஆறுதலாக இராது. டாக்டர் கந்தப்பு வெறுப்புடனும் சினத்துடனும் நடந்து கொண்ட விதம் நியாயமற்றது. சரியா? உண்மைதானே? நான் இருந்தாலும் பார்ப்போம். அது கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். தன் ஒரு மகனை இழந்த துயரத்திலும், அவனுக்கு உதவும் நோக்கில் வந்த டாக்டரது மனநிலையில், மனோகரன் தன்னை அவமானப்படுத்தியதாக கருதி சினம் கொண்டது நியாயமானதாக கொள்ளத்தக்கது. விளங்குதா? அதான் சொல்ல வந்த விஷயம். டாக்டர் வெறுப்பும் சினமும் அவ்வளவு நியாயமானவை அல்ல என்று கூறுவதும் எந்த அளவுக்கு பொருந்தும்? அப்படின்னு சொல்லல. உண்மைக்கு நான் 2 பக்கமும் நான் பார்க்குறேன். ஒரு நாணயத்துல 2 பக்கம் இருக்கிற மாரி விவாதம் வைக்கிறோம்னு வைங்களேன். இந்த இடத்துல டாக்டர் கந்தப்பு கோபப்பட்டது சரியா? பிழையா? நடந்தது என்ன? குற்றம் நடந்தது என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சொல்லுங்க பிள்ளை. இப்ப நம்ம 2 இதா பார்ப்போம். டாக்டர் கந்தப்பு அந்த இடத்துல கோபப்பட்டது அ பிழை அப்படிங்கிறதுக்கும், இல்ல அது சரிதான் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எடுப்போம். அப்ப பாருங்க அவரு அவரு கோவப்பட்டது பிழை அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கோவப்பட்டுருக்க கூடாது அந்த இடத்துல அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். பேசுங்க. மனோகரோட நிலைய வந்து அவரு புரிஞ்சு கோபம் கொள்ளாம இருந்திக்கணும். ம். சொல்லுங்க. அப்ப அவரு கந்தப்ப டாக்டர் கோவம் கொண்டது பிழைங்கிறத நம்ம சொல்றேன்.
என்னென்ன காரணங்களால பிழை விவரிச்சு போகணும் பிள்ளைகள். இன்னும் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, மனோகரன் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்புக்கு ஆளாயிருக்கார். அவன் நினைச்சு வரல அவர கூட்டிட்டு. நீ வரும்போது இப்படி நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நிகழ்வு ஏற்பட்டோனே, அத அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியல. அதிலிருந்து விடுபட முடியல. என்ன செய்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் அவர் என்ன செய்றார்ன்னு கேட்டா, அவர் வார்த்தைகள என்னது வெளிப்படுத்த துவங்குறார். சரியா? அவரு சொல்ற விஷயங்கள் சரி. ஆனா யார்கிட்ட சொல்றோங்கிறது தான் பிரச்சனை. சரி ஒரு கவுன்சிலர்ட்ட சொன்னா ஓகே. ஒரு ஒரு உளவுல ஆற்றுப்படுத்தினர்ட்ட சொன்னா, அவருக்கு என்ன செய்வாரு? அவர் உளவுல ஆற்றுப்படுத்தினர் என்ன சொல்வாரு? வாழ்க்கைன்னா அப்படித்தான். ஒரு ஆழ்ந்த சுவாசத்த எடுத்து மெல்ல மெல்ல மெதுவா விடுங்க. சரியா? துரோகம் செய்ற உங்க மனைவி உங்களோட இருக்கிறத விட வெளியில போறது, அது உங்களுக்கு தான் நல்லம் அப்படிங்கிற மாதிரி அவர கூல் பண்ணுவாங்க. அப்ப இவரு டாக்டர் கவுன்சிலரா கூட இருக்கலாம். யாரு? கந்தப்பு டாக்டர் ஒரு டாக்டரா இருக்காரு. சில நேரம் அவர் வந்து ஒரு ஆற்றுப்படுத்தினர். டாக்டருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் அ படிச்சிருக்கணும். அவரு அவரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய திறமை இருந்திருக்கணும். ஒரு சாதாரண நிலையில இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? செஞ்சிருக்கலாம். அவர் என்ன நிலையில இருக்காரு இப்ப? அவருக்கே ஒரு கவுன்சிலிங் குடுக்க வேண்டிய நிலையில தான் இருக்காரு. யாரு? காந்தப்பு டாக்டர். இனி அவர்ட்ட போயிட்டு இவர்ட்ட பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது, அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா, அவரு ரொம்ப சிரமப்பட்டு தான் அங்க வாராரு. அதனால அப்படிங்கிற மாரி நம்ம சொல்றோம். விளங்குதா? அப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டா, என்னதான் துன்பம் இருந்தாலும், ஒரு நம்மோட துன்பம் ஒரு பெரிதாக இருந்தாலும் கூட, மற்ற துன்பத்தின் போது நம்ம என்ன செய்யணும்? நமக்கு வந்து ஆறுதலா இருக்காட்டியும் பரவால்ல. சரியா? அவருக்கு வந்து இன்னும் அந்த சிரமத்த, அந்த துன்பத்த அதிகரிக்காம நம்ம இருந்திருக்கலாம். அப்ப அதன் அடிப்படையில அவரு என்ன கொஞ்சம் அமைதியா சரி இருந்திருக்கலாம். சரின்ட்டு ஒரு ஒரு சரி பரவால்ல அப்படின்ட்டு வந்திருக்கலாம். ஆனா இவர் என்ன செய்றாரு, இவர் இன்னும் கோவமா பேசுறது வந்து அவருக்கு இன்னும் துன்பத்தையும், அதேபோல இவர் மீது கந்தப்புருக்கள் மேல ஒரு 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 என்ன சொல்றது? வெறுப்பையும் வந்து உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். சரியா? விளங்குது என்ன சொல்லிட்டு? இப்ப டாக்டரை வெறுப்பும் சினமும் அவ்வளவு நியாயமானவை அல்ல என்று கூறுவது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது அப்ப நீங்க 2 பக்கம் சேர்ந்து எழுதணும். இப்ப இதுல 2ம் இருக்கு. மனோவன துயரமான சூழ்நிலையில் அவனுக்கு ஆறுதலாக ஏதாவது டாக்டர் கந்தப்போ வெறுப்புடனும் சினத்துடனும் நடந்து கொண்ட விதம் நியாயமற்றது. அடுத்து தான் ஒரு மகனை இழந்த துயரத்திலும் அவனுக்கு உதவும் நோக்கில் வந்த டாக்டரது மனநிலையில் மனோகரன் தன்னை அவமானப்படுத்தியதாக கருதி சினம் கொண்டு நியாயமானதா கொள்ளத்தக்கது. 2 பக்கம் நம்ம அதாவது என்ன சொல்றது? இது இது உங்களோட உங்களோட ஒப்பீனியன் தான் கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, தராசுல மாரி தான். ஒரு சமனா நீங்க என்ன செய்யணும்? விஷயத்த இது பண்ணணும். சம்டைம் நீங்க என்ன அதில உங்களோட மனநிலை ஏற்றவாறு நீங்க என்ன செய்யலாம்? இப்ப இதில கேட்ட கேள்விக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். டாக்டருடைய வெறுப்பும் சினமும் அவ்வளவு நியாயமானவை அல்ல. சரியா? அல்ல. அப்ப அல்லன்னு சொல்லல அவங்க. டாக்டருடைய வெறுப்பும் நியாயமான அல்ல. அதுக்கு வந்து உங்களுக்கு விடை கேட்கல. அதுக்கு நியாயத்தில உங்களுக்கு கிடைக்கல என்று கூறுவது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பதை விளக்குக. அப்ப நீங்க தான் என்ன செய்வீங்க? அத யோசிச்சு 2 பக்கமும் என்னது? இது சினம் கொண்டது சரிங்கிற மாதிரியான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பிழைங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி எழுதணும். சரியா? விளங்குதா? பாருங்க மேற்படி 2 விதமான அபிப்பிராயங்களுள் ஏதாவது ஒன்றையோ அல்லது 2யோ தொடர்புபடுத்தி முன்வைக்கலாம். விளங்குதா? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஒண்ண மட்டும் நீங்க சொல்லி ஓகே. நீங்க யோசிக்கிறீங்க, இல்ல இது வந்து இவர் மேல பிழைத்தான் அப்படின்னு நீங்க வச்சா, அப்ப அந்த பிழைக்கான பிழைய சொல்லி அந்த பிழைக்கான காரணங்களும் சொல்லலாம். சரியா? 2யும் நீங்க இது பண்ணி, இல்ல இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருந்திருக்கலாம் 2யும் ஒப்பிட்டும் சொல்லலாம். அது பிரச்சனை இல்ல. அது உங்களோட விடைய பொறுத்து, உங்களோட மனநிலைய பொறுத்து நீங்க எப்படி பார்க்குறீங்கங்கிற அடிப்படையில அவங்க கேட்குறாங்க. சரியா? அடுத்து நாடகத்தின் கட்டமைப்பும், அது கையாண்டுள்ள மொழிநடையும் பற்றி கருத்துரைக்க. நாடகத்தின் கட்டமைப்பு. அப்ப பாருங்க அந்த ஆரம்பத்துல எல்லாம் லைட் கூட்டி குறைக்கிறது, அந்த சோஃபா போடுறது, அதெல்லாமே ஒரு ஒரு அமைப்பு அடிப்படையில தான் அவரு கொண்டுட்டு வராரு. சிறுகதை மாதிரி தான் இருக்கிறதுனாலும் கூட, அந்த நாடகங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த நாடகத்தன்மை இருக்கும். ஏன்னா, அந்த 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 எப்படி அந்த பார்வையாளர் கவர்றதுங்கிற அடிப்படையில. அப்ப அதில நிறைய நுட்பங்கள்லாம் கையாண்டுருந்தாங்க. நாடகத்துக்கான நுட்பங்கள. சரியா? மேடை நாடகம் வடிவமைத்தல், மேடை காட்சியமைப்பு, நாடக நெறியாளரின் கூற்றுகள அறிமுகம், முடிவாகவே இடம்பெறும். அப்ப நாடகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள்லாம் இதுதான். சில காட்சி அமைப்பு சொல்லப்படுது. நாடக நெறியாளரின் கூற்றுகள அறிமுகம். அறிமுகம் பெஸ்ட்டா சொல்றாரு. இந்த மாரி கதைய பார்க்க போறோம் அப்படி இப்படின்ட்டு. அது முடிவு. முடிவு என்னது? அவரு தான் சொல்றாரு. யாருன்னா அந்த ஆசிரியர் தான் சொல்றாரு. அப்ப இரு களங்களை கொண்டதாக அமைந்த நாடகத்த கள அடிப்படையில பிரிக்கிறாங்க. அங்க கந்தப்பு டாக்டர்ட்ட வீடு, இவரு மனோகரன் வீடு. டாக்டர் கந்தப்பும், மனோகரனும் இரு பிரதான பாத்திரங்களின் உரையாடல் மூலம். அப்ப இத எப்படி பின்னுறாங்க கதைய? உரையாடல் தான் இங்க நடக்குது. மாறி, மாறி என்ன செய்றாங்க? பேசிக்கொள்றாங்க. அப்ப அந்த கட்டமைப்பு இதுல இருக்கு. நாடகத்துல இருக்கு தானே இப்படி. அத கொஞ்சம் விளக்குனீங்கன்னா சரி. இந்த மொழிநடைன்னு பார்க்கும்போது, துயரம், ஏக்கம்,
ஆற்றாமை, பணிவு, ஏமாற்றம், சினம் ஆகிய உணர்வுகளை சிறப்பாக அந்த சொற்கள்ல அதுதான் சொல்ல இருக்கு. துயரத்தை வெளிப்படுத்துது, ஏக்கத்தை வெளிப்படுத்து, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டானே, போட்ட அப்படி இப்படி செஞ்சுட்டாலே அப்படி அதே மாதிரி இவர் என்ன ஒரு என்னது ரொம்ப காலம் தவம் இருந்து பெற்ற தனது பிறப்பு இருந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் அதில் சொல்லப்படுது. ஆற்றாமை, என்ன ஏற்றுக்கொள்ள முடியல, பணிவு, ஏமாற்றம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து டாக்டர் வந்து பணிவாக தான் இருக்கார் யார் டாக்டர் மீது. அதுக்கு பிறகு தான் எனக்கு கோபம் வைக்கிறது. அப்போ சினம் வந்து அது ஏமாற்றம் ஒரு எல்லாமே அதுக்குள்ளே வருது. சரியா? ஆங்கில சொற்களை தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்தல். சரி, அது என்னென்ன சொற்கள்ங்கிறத நம்ம எழுதணும். பிறமொழி சிறுகதை ஒன்றை தழுவி யாழ்ப்பாண பண்பாட்டுக்கு ஏற்ற வகை யாழ்ப்பாண பேச்சு மொழியை கையாளுதல் வந்து வேற லெவல். சரியா? அவர் என்ன செய்றார், அதை மாற்றி இது பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை எழுதியிருக்காரு. இல்லைங்களா? இப்போ இது வந்து பாஸ் பேப்பரில் வந்த எனது கேள்விகள். அப்போ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் உங்களால் என்ன செய்யணும், ஒரு அணுக முடியும். சரியா? அதுக்கு மேலதிகமாக பாருங்க, நிறைய இதுக்கு கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். சிறு குறிப்பு வரலாம், பெரிய கேள்விக்கு வரலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது இருத்திரு நாடகத்தை வெளிப்படுத்தும் படிப்பினைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன படிப்பினைகள், ஒரு ஆள் வாசியம் பார்ப்போம். என்ன படிப்பினை? ஒவ்வொருவர் துயரமும் அவரவருக்கு வலிதானது. இது குறைவானது, அது மேலானது என வாதாட முடியாது. ஆ, துன்பம்னா பொதுவானது. அது ஒவ்வொருத்தரும் மனநிலைக்கு ஏற்ற மாறுபடும். இன்னும் இது சின்ன துன்பம், இது பெரிய துன்பம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்ல இயலாது. அப்போ ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொருவருக்கு வலிதானது. அது இது குறைவானது, அது மேலானதுன்னா வாதாட முடியாது. ஓகே, அடுத்து அடுத்த பரிசு. தத்தம் துயரமே ஏனையவர்களின் துயரத்தை விட பெரிது என முடிவெடுத்துக் கொள்கின்றனர். தத்தம துயரமே நம்மளோட துன்பம் தாங்க பெருசா. இப்ப இவரோட டாக்டரோட துன்பத்தை விட மனோகரோட துன்பம் தான் அந்த இடத்துல மனோகரனுக்கு பெருசா இருந்துச்சு. மனோகரோட துன்பத்தை விட டாக்டர் நான் எந்த துன்பத்தை பெருசுன்னு அவர் யோசிக்கிறாரு. அப்ப இப்போ துன்பம் பொதுவானது, ஏற்றுக்கொள்ற விஷயம் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அடுத்தவன் துன்பத்தை விட நம்ம படுற துன்பம் தான் பெருசுன்ட்டு நம்ம எல்லா மனுஷனும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம மட்டும் தான் இந்த உலகத்திலே துன்பப்படுறோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. எல்லாரும் அப்படியே நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா எல்லா துன்பம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. தத்தம் துயரமே அவரின் துயரத்தை விட பெரியது என முடிவு எடுத்துக் கொள்கின்றனர். அடுத்து துன்பப்படுகின்ற இரண்டு மனங்களும் நீதி, நேர்மை, அற ரீதியான செயல்முறை முதலானவற்றை மறந்து விடுகின்றன. ம் அந்த அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி துன்பம் வந்தவுடனே அதுல அதை அந்த துன்பத்தின் காரணமா மனம் முழுக்க துன்பம் அடைஞ்ச பிறகு இது விழுமியங்கள் நீதி, நேர்மை, அறம், சரி இதெல்லாம் என்னது அதெல்லாம் மறந்துது. இப்போ டாக்டருக்கு இது வந்து என்னத்தான் இருந்தாலும் பேஷண்ட் அவர், என்னதான் அவர் துன்பத்தில் இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல அவரை எப்படி அணுகணுமோ, அல்லது ஒரு கிளைண்ட் அவர், சரி அதை வந்து அவர் என்ன செய்றாரு, மறந்துடுறாரு. சரியா? இல்லைங்களா? ஓகே, அடுத்து ஒருவர் துயரத்தை மற்றவர் பரிவுடன் விளங்கிக் கொள்ளும் இடத்தில் அதன் தாக்கம் குறையலாம். ம் ஒரு துயரத்தை மற்றொரு பரிவு விளங்கிக் கொள்றது. இப்போ நம்ம பாருங்க, எவ்வளோ வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் பிள்ளைகள் இப்போ நமக்குன்னு ஒரு உறவு இருக்கும். அதாவது ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உறவாக இருக்கலாம். அப்போ நம்ம நிச்சயம் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல போக மாட்டோம் நம்மளோட பிரச்சனைகளை. சரியா? ஒரு நம்பிக்கைக்குரியவர்கிட்ட நம்ம சொல்ல போவோம். ஏன் சொல்கிறோம்? சொல்லாமல் இருக்கலாம் தானே, ஏன் சொல்கிறோம் அந்த இது? நம்மளோட மனசுல இருக்கிற ஒரு பாரம் குறையணும் ஒரு அப்படின்றதுக்காக. பாரம் குறையும், நம்மளோட வேதனை குறையும் அப்படிங்கிறதுக்காக தான். எனவே அவர் ஒருத்தர் சொல்லும்போது அந்த பாரம் குறையணும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் சொல்லணும். ஆனா அது பாரம் குறையாம இன்னும் மேலும் அதிகரிக்குன்னா சொல்றதே அது வேஸ்ட்டாக போயிடும். சரியா? அப்ப அதனால என்னன்னுட்டு, இவர் என்னன்னுட்டா, இவர் ஒரு மூத்தவர். இவர் வந்து ஒரு ஆறுதல் குடுப்பாருன்னு தான் சொல்றாரு. ஆனா இவரு நினைத்ததை விட மாறா நடந்து கொள்றாரு. சரியா? இப்ப ஒரு துயரத்தை மற்றவர் பரிவுடன் விளங்கிக் கொள்ளும் இடத்தில், அதன் தாக்கம் குறையலாம்னு விஷயம் இருக்கு. ஆனா என்னது? இதுல அப்படி நடக்கல. ஆனா அவர் எதிர்பார்த்தது அப்படித்தான். ஏதாச்சும் சொல்லுவாரு அப்படின்ட்டு. அப்படித்தானே எதிர்பார்க்கிறது. ஒரு ஆறுதல் தானே எதிர்பார்க்கிறது யாருமே. ஓகே, அடுத்து. ஒவ்வொருவரும் தங்கள் துயரங்களை மனம் விட்டு பேசி பங்கு போட்டுக் கொண்டால் முரண்பாடுகள் என்று சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளலாம். ஆமா. அப்ப துன்பம் பொதுவானது. இன்னைக்கு எனக்கு வந்த துன்பம் நாளைக்கு உங்களுக்கு வரலாம். சரியா? நம்ம சம்பவம் வேற இருக்கலாம். ஆனா மன அழுத்தம் அல்லது அந்த கவலை வந்து ஒண்ணுதான். எனவே இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் புரிஞ்சிருக்கணும் முதல்ல. சரி, முதல்ல செஞ்சது யாரு பிள்ளைன்னு கேட்டா, அ இவங்களுக்கு இடையில. யார் செஞ்சது முதல்ல பிள்ளைன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப 2 பக்கம் முரண்பாடு வந்துருச்சு. மனக்கசப்பு வந்துருச்சு. எந்த இடத்துல அத நிப்பாட்டியிருக்கலாம்? சுமூகமா அவர் வந்து சுமூகமான ஒரு உறவோட அவரு அ வரக்கூடிய நிலை எந்த எந்த சீன் ஏற்படுத்தியிருக்கும்? அந்த மனோகரன் தனது மனைவி போயிட்டான்னு சொல்லக்குள்ள டாக்டர் சரின்னு அந்த விலகி சொல்லியிருக்கலாம் அந்த டைம்.
ஆ சு- விலகி வந்திருக்கலாம். சரி அப்படியா சரி அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தையில சொல்லிட்டு வந்திருக்கலாம். சரியா? அல்லது மனோகர் என்ன செய்யறாரு, அந்த அந்த சீன் நடந்த பிறகு இவர் படியில வராரு, இப்படி ஆயிடுச்சு டாக்டர், அது அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. ஷோர்ட்டா சொல்லிட்டு டாக்டர் இப்படி தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், என் மனைவி இப்படி இல்லை, இப்போ இப்படி என்ன துரோகம் பண்ணிட்டு போயிட்டாள், இப்போ இந்த இடத்துல நீங்க துன்பத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களோட மகன் அங்க இறந்திருக்காரு, நீங்க இந்த இடத்துல இவ்வளோ ஒரு சிரமத்துக்கு மத்தியில நீங்க வந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சரியா? ரொம்ப நன்றி அப்படின்னு ஃபீஸை கொடுத்து என்னது அப்படி இது இப்படி ஆயிட்டேன் டாக்டர்னு இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு. இவர் முழுமையா அதுக்குள்ள என்னது அதுக்குள்ள பாதிக்கப்பட்டு அந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டு இவர் என்ன சொல்றாரு, இவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். சரியா? அதான் பிரச்சனை ஆயிருது. ஏன்னா இங்கும் துன்பம் அங்கும் துன்பம், ரெண்டு துன்பங்கள் முட்டி மோதிக்கொள்ளுது, விளங்குதா? அதான் இங்க சிக்கலா ஆகுது. சரி, அப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யணும், ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்களை கருத்துக்களை பரிமாறி போயிருந்தா ஒரு கேசவன் வந்திருக்காருன்னு சொல்ல வராங்க. அடுத்து. விட்டுக் கொடுத்தலும் அடுத்தவர் துயரத்தில் பங்கு பெற்றுதலும் மனித வாழ்வின் முக்கியமான பண்புகள். ம் படிப்பினை தானே. அப்போ இதில் அந்த ஒரு கதை நாடகம் வந்து என்னது ஒரு படிப்பினை நமக்கு சொல்லும். இப்போ விட்டு கொடுத்தலும் அடுத்தவர் துயரத்தில் பங்கு பற்றுதலும் மனித வாழ்வின் முக்கியமான பண்பு. சரியா? பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்து ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா? ஆனால் பாருங்க, ரெண்டு பேர் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த மாதிரி இவங்க முரண்படுறதுக்கு? ரெண்டு பேர் மனோகர மனைவி. மனைவியும் ஒரு பஞ்சாட்சரம் செஞ்ச வேலை பாருங்க, எங்க போய் நிற்கிதுன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு துரோகம் செஞ்சுட்டாரு. அவர் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? நாம ஒரு அடுத்து அடுத்த வாசிங்க. நாம் ஒரு துயரத்தில் இருந்தால் அதை தொடர்ந்து பெரிதாக நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து விடுபட்டு நம் வழக்கமான மற்றும் புதிய வேலைகளை தொடர வேண்டும். ம் அதான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு துயரத்துல இருந்தா துயரம் வராம யாரும் இல்லே. சரியா? அப்ப அப்படி வரும் பட்சத்துல நம்ம அதை பெரிதா நினைச்சு யோசிச்சு பாருங்க பிள்ளை. இப்ப நம்ம இவ்வளோ காலம் அஹ், இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் வந்து எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆளாகவே இல்லை, ஒரு கண்ணீர் நான் வடிச்சது இல்லை, கவலைப்பட்டதே இல்லைன்னு யாராவது இந்த இந்த கிளாஸ்ல இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்களா? இன்ன வரைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு துன்பத்தை கூட அனுபவிச்சது இல்லை அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ நம்ம என்ன இதுக்கு முன்னுக்கு நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்போ நிகழ்காலத்தில் ஒரு துன்பம் வருது. அப்போ ஏற்கனவே அனுபவிச்ச துன்பங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு காட்சியாக தான் இருக்குது, ஒரு நினைவாக தான் இருக்குது. சரியா? அதோட பாதிப்பு இப்போ இல்லை. அந்த தருணத்தில் பாதிப்பு இருந்துச்சு, இப்போ இல்லை. சரியா? அதே போல் என்னது இப்போ இருக்கிற துன்பம் என்ன செய்யணும் கேட்டால், நீண்ட காலத்துக்கு போகும்போது அது ஒரு காட்சியாக இருக்கும், அது நினைவு எதிர்காலத்தில் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டால், இந்த இனது இதுவும் கடந்து போகும். என்னது இதுவும் கடந்து போகும் என்கின்ற மனநிலைக்கு வந்துட்டோம்னா சரி. சரி, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ நம்ம ஒரு துயரத்தில் இருந்தால் அதை தொடர்ந்து பெரிதாக நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து விடுபட்டு நாம் வழக்கமான மற்றும் புதிய வேலைகளை தொடர வேண்டும். அதை கடந்துக்கு போய்கிட்டே இருக்கணும். கவலைப்படுறதுனால ஏதாவது மாற்றம் நடந்தால் ஓகே, என்ன கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது? அது இன்னும் அந்த பிரச்சனையை சிக்கலாக்கும். அதனால் நம்ம முன்னோக்கி போகிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? ஓகே, அடுத்து. தம் மனைவி மீது அதிக அன்புடன் இருந்தாலும் அவளது அன்பு மற்றும் பாலியல் தேவைகளையும் கணவன் உரியவாறு நிறைவேற்ற வேண்டும். ஆ இப்போ இந்த என்னன்னு கேட்டால், இப்போ தம் மனைவி மீது அதிக அன்பு மட்டும் இருந்து போதாது, அவளை அவதானிக்கணும், பாலியல் தேவைகளை நிறைவேற்றணும். சரியா? இவர் கடமை என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இவருக்கு கடமை இருக்கும், குடும்பத்தை கொண்டு நடத்தணும் அப்படின்ட்டு. அப்போ அவளுக்கு உரிய நேரத்தை அவர் என்னது செலவழிக்கலை. சரியா? விளங்குதா? அப்போ இந்த இடத்துல அன்பு தேவை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இன்னொருத்தரால் பூர்த்தி செய்யப்படும் போது அந்த இடத்துல என்னது இவர் என்னதான் குடும்பத்துக்காக உழைத்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர் வந்து ஜீரோ ஆயிடுறாரு. சரியா? எனவே இப்போ இந்த இடத்துல இவள் மீது பிழை இருக்கலாம். அது யாரு? அவள் பேரனா அவட மனைவி ஆமா. பாமா. ஆமா. அப்போ பாமா, இப்போ நம்ம தர்க்க ரீதியாக பார்க்கும்போது அவள் மீது சரின்னு கூட நம்ம வாதாட வேண்டிய நிலைமை ஏற்படும். சரியா? விளங்குதா? இப்போ இவர் என்னன்னு கேட்டால், இவர் வந்து ஒரு நல்லவராக இருந்தாலும் கூட ஒரு கணவன்கிற ஒரு பாத்திரத்தை சரிவர செய்யலை. அப்போ இன்னொருத்தரோட அவர் போறா அப்படின்னா இவன் மேலேயும் என்னது மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரியான இதையும் நம்ம எழுத வேண்டி வரும். அதாவது விளங்குதா? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாருன்னா அப்போ அப்படியே மூடி மறைக்கல. அதாவது அவர் மேலே உள்ள இப்போ இவர் நல்லவன்னு முழுமையாக சொல்ல இயலாது. அதே மாதிரி பாமா கெட்டவள்னு சொல்லவே இயலாது. அதுக்குள்ளேயே நிறைய காரணங்கள் இருக்கும், அவங்கவுங்க நியாயங்கள் அவங்கவுங்களுக்கு. விளங்குதா? அப்போ அந்த மாதிரி இருக்குது. இவர் மேலே என்னது கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அவர் என்ன செஞ்சுருக்கலாம், அவர் கொஞ்சம் இருந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து, சினம் கொண்ட மனம் வீண் விவாதங்களை வளர்த்துக்கணும் சொன்னேன். சினம் கொண்ட மனம் வீண் விவாதங்கள், அந்த கோபப்படும்போது நம்ம என்ன செய்யணும்?
முடிவு எடுக்கிறது அல்லது என்ன சொல்கிறது யாரையும் உரையாடுறதெல்லாம் நம்ம குறைச்சிக்கொள்ளணும் அப்படின்னு நான் ஏதோ வாசிச்ச ஞாபகம். கோவப்படும் போது அந்த இடத்துல கோவப்படும் போது என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் முக்கியமான முடிவுகள் சரி அது இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட உரையாடல் அதெல்லாம் தவிர்த்துக்கணும். அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் மூச்சை எடுத்து விட்டுட்டு சரி அப்படி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையின் மூலமாக என்னதுன்னா படிப்பினைகள் இருக்குது. ஒரு கதை அல்லது ஒரு இலக்கியம் வந்து ஏதோ ஒன்று செய்தியை சொல்ல வரும். அதன் மூலமாக என்னது இப்போ இலக்கியமாக தானே பிள்ளை இலக்கியம் எல்லாம் ஏன் வாசிக்கணும்னு சொல்கிறோம்? ஏன் இலக்கியம் வாசிக்கணும்? வாழ்க்கையை ஒரு ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு இலக்கியம் பெரிய உதவி செய்யும் நமக்கு. சரியா? ஏன்னா இப்போ இலக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் என்னது ஒரு சிறுகதை எடுத்துக்கிட்டா ஒரு அனுபவம் தானே அதில் இருக்கும். சரியா? அப்போ ஒரு பிரச்சனை ஏற்படும்போது அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம அப்படிலாம் நிறைய இலக்கியங்கள் வாசிக்கும்போது நமக்கு ஒரு வாழ்க்கை இப்படி தான் இப்போ ஒரு நாவலை வாசிக்கணும் நாவலில் ஒரு கதை இருக்குன்னா அதே மாதிரி நமக்கு நடக்கலாம். அப்போ நமக்கு வந்து அது எளிமையாயிரும். அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கதைக்கரும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். எனவே துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் ஒரு படிப்பினையாக நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகலாம். அதான் இலக்கிய வாசிப்புக்கு முக்கியத்துவம். விளங்குதா? இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சரியா? சில கொண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு படிப்பினைகளை வந்து ஒரு இலக்கியமும் கொடுக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு கவிதையும் அப்படி தானே பார்க்குறோம். இப்போ தொண்டுங்கிற கவிதை எடுத்துக்கிட்டால் சுயநலம் சார்ந்த சுரண்டல் ஏன்னா அந்த விஷயங்கள் தொண்டு என்கின்ற பேரில் சுயநலம் சார்ந்த சுரண்டல் இருக்குங்கிறது நம்ம அதுலேருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஏன்னா இவ்வாறானவர்கள் நம்ம தள்ளி தள்ளி நிற்கிறதுக்கு அந்த இலக்கியம் உதவலாம். அப்படி இருக்காங்க போலியான ஒரு 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 நடத்தை கொண்டவர்கள் இருக்காங்கிற மாதிரி நம்ம விளங்கிக்கொள்ளணும். இப்போ நம்ம வாழ்க்கையை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இறந்த கால நிகழ்வுகள் அல்லது இவ்வாறான சம்பவங்கள் இலக்கியத்தில் இருக்கிறத நம்ம ஒரு படிப்பை நினச்சி நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். சரி எனவே இந்த நாடகம் நிறைய படிப்பினைகள் நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ இப்படி ஒரு கேள்வி வந்து அவங்களால எழுத முடியுமா எழுதல தான் எழுது எழுது. எழுத இயலும். அடுத்து இரு துயரங்களுக்கும் இடையிலான முரண் வளர்க்கப்படுமாற்றி விளக்குக. முரண் முரண் என்னது? அது இங்கிட்டு ஒரு பக்கம் துன்பம் இந்த ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு கயிறுங்கிற மாதிரி இப்போ இது இங்கிட்ட இழுபடுது அது அங்கிட்ட இழுபடுது இழுபட்டுக்கிட்டே போகுது ரெண்டும் மாறி மாறி. எனவே இந்த இரு துயரங்களுக்கான இடையிலான முரண் வளர்க்கப்படும் விளக்கு போகுது. ஈழத்து தமிழ் முதுபெரும் கவிஞர்கள் முருகையனும் ஒருவர் ஆவார். இவரின் படைப்புகளில் இருத்துயரம் என்னும் நாடகம் மனித பண்புகளை தன்னகத்தே அதிகம் கொண்டு காணப்படுகின்றது. நாடகத்தை வளர்த்து செல்வதற்கு முரண் என்னும் உத்தி மிக முக்கியமாகின்றது. அப்போ இதில் முரண் என்கின்ற உத்தி முக்கியம். உத்திங்கிறது ஒரு நுட்பம். விளங்குதா? இப்போ நாடகத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு 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 நாடகத்தை எழுதியாச்சு அதை கொண்டுட்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த சீனுக்கு போகணும். அப்போ இந்த நிலையில் வந்து ஏதாவது ஒரு சம்பவங்களுக்கு நடக்கணும். எனவே இவனுக்கான முரணை எனது உரையாடலாக மாற்றி கொண்டுட்டு போகிறார். அது ஒரு நுட்பம். விளங்குதா? இப்போ டாக்டர் கந்தப்பு மனோகரன் என்னும் பாத்திரங்களுக்கு இடையில் காணப்படும் துயரங்கள் பற்றி பேசும் படைப்பாக அமைகின்றது. டாக்டர் கந்தப்பிற்கு அவருடைய வாசிங்க எப்படி அவருடைய வாசிங்க முரண் வளர்க்கப்படுறதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரே மகன் மகன் ஒரே ஒரு மகன் இழந்தமையினால் கிட்டிய பெரும் துயரமும் மனோகரனுக்கு அவரின் மனைவி மாற்றானோடு ஓடியதனால் ஏற்பட்ட துயரத்தினையும் பேசும் படைப்பாக அமைகின்றது. வாசிங்க. நாடகத்தில் முரண் என்பது ஒரு பாத்திரத்திற்கும் இன்னொரு பாத்திரத்திற்கும் இடையிலான வெவ்வேறுபட்ட இரு துயரங்கள் காட்டப்படுகின்றன. துக்கமான செயலும் அருவருப்பான செயலுக்குமான முரண். பாத்திரங்கள் மூலம் முரண் வளர்க்கப்படுகின்றமை. கந்தப்பு என்ற பாத்திரம் தனது பிள்ளை இறந்த துயரம். மனோகரன் என்ற பாத்திரம் தன் மனைவிக்கு இன்னொருவனுடன் திருமணம் செய்து ஓடிப்போவது. இருவருக்கும் வெவ்வேறு வகையான துயரங்கள் ஊடாக முரண் வளர்க்கப்படுகின்றது. கந்தப்பு தன் பிள்ளை இறந்து போன சோகத்தில் இருக்கும் போது மனோகரன் கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வது. மனோகரன் மேல் கந்தப்புவின் முரண் வளர்க்கப்படுகிறது. மனோகரன் கந்தப்புவை உதாசீனப்படுத்துவதும் வளர்ப்புக்கு ஒரு காரணமாகின்றது. பாத்திரங்களின் செயற்பாடுகளின் மூலம் முரண் வளர்க்கப்படுகின்றன. மனோகரன் கந்தப்புவிற்கு காசு கொடுத்தல் அதனை கிழித்து எறிதல் மனோகரன் தர்க்கப்படுதல். கந்தப்புக்கு பிள்ளை இறந்த செய்தியினை விட மனோகரன் தன்னை அவமானப்படுத்திய துன்பமே மேலோங்கியது. அப்ப என்ன செய்யலாம் இந்த இடத்துல முரண் எப்படி வளர்க்கப்படுதுன்ட்டு நம்ம ஒன்றுனா பார்த்துக்கிட்டு வரணும். ஒரே ஒரு மகன் இறந்தமையால் கிட்டிய பெரும் துயரம் மனோகரனுக்கு அவரின் மனைவி மாற்ற ரெண்டு பக்கத்து ரெண்டு துன்பம் சரி இருக்கு. ஓகே அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு துன்பம் இருக்கு. ஓகே அந்த அந்த துன்பத்தை முரண் வளர்க்கறதுக்கு காரணமாக இருக்கு. நாணயத்தில் முரண் என்பது ஒரு பாத்திரத்துக்கும் இன்னொரு பாத்திரத்துக்கும் இடையில வெவ்வேறுபட்ட இரு துயரங்கள் பார்த்துட்டோம்.
துக்கமான செயலும் அருவருப்பான செயலும். துக்கமான செயல் வந்து அங்கே இறப்பு, அருவருப்பான செயல் வந்து ஓடி போகிறது. பாத்திரங்கள் மூலம் முரண் வளர்க்கப்படுகின்றமை. கந்தப்பு என்ற பாத்திரம் தன் பிள்ளை இறந்த துயரம், மனோகர் என்ற பாத்திரம் தன் மனைவி இன்னொருடன் திருமணம் செய்து ஓடி போவதும் இருவருக்கும் வெவ்வேறு வகையான துயரங்களூடாகவே முரண் வளர்க்கப்படுகின்றது. அப்படியே போகும்போது என்ன நடக்குது? ரெண்டு பேருக்கான உரையாடல். கந்தப்பு தன் பிள்ளை இறந்து போன சோகத்தில் இருக்கும்போது மனோகரன் கட்டாயப்படுத்தி அவர் அழைத்து செல்வது, மனோகரன் மேல் கந்தப்பின் முரண் வளர்க்கப்படுது. அங்கே போயிட்டு கட்டாயப்படுத்தி கொண்டுட்டு போனாலுமே அங்கே நடந்த சம்பவம், அதாவது ஒரு கதை கதையாக சொல்கிறது அங்கே பிரச்சனையாக இருக்குது. மனோகரன் கந்தப்பை உதாசீனப்படுத்துவதும் வளர்ப்புக்கு ஒரு காரணமாகிடுது. மனோகரன் உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறார் இடையில போகல. பாத்திரங்களின் செயற்பாடின் மூலம் முரண் வளர்க்கப்படுகின்றன. மனோகரன் கந்தப்பிற்கு காசு கொடுத்தல், யோசிச்சு பாருங்க, காசை ஈடுகட்டி அவர் ஒரு சம்பாதிக்க வந்த மாதிரியான ஒரு மனநிலை அவருக்கு வந்து அந்த துன்பத்தோட இவர் வந்து அவமானப்பட்டுட்டமேங்கிற அந்த ஒரு துன்பம் வந்து சிக்கலாகுது. அதுக்கான ஒரு கொடுக்கணும், ரியாக்ட் பண்ணி இது வந்து பிழையான விஷயம் அப்படின்ட்டு அவர் ஈகோ டச் ஆகுது. சரியா? கந்தப்போவின் பிள்ளை இறந்த செய்தினை விட மனோகரன் தன்னை அவமானப்படுத்தி துன்பமே மேலோங்கியது. இந்த விஷயத்தை எழுதினீங்கன்னா அந்த முரண் எப்படி வளர்க்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, எல்லா விதத்திலையும் நம்ம இந்த கேள்வி பார்க்குறோம். வந்தால் செஞ்சிடலாம், விட்டுறாதீ. சரியா? அடுத்த கேள்வி என்னது? டாக்டர் கந்தப்பு மனோகரன் ஆகிய பார்த்தீங்கன்னா நடத்தை மூலம் மனித இயல்பு பற்றி நீர் புரிந்து கொள்வோட்டு விளக்குக. மனித இயல்பு வாசிங்க. இருவேறு துன்பங்களும் இருவர் நிலையிலும் சரியானதாக காணப்படுகின்றமை. மனோகரன் கந்தப்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பிள்ளை இறந்ததைக் கூட பொருட்படுத்தாது வரச் சொல்லி கெஞ்சிதர். கந்தப்புவிற்கு தனது பிள்ளை இறந்ததை விட மனோகரன் தன்னை அவமானப்படுத்தியதே மனதில் சஞ்சலம் ஏற்படுத்துகின்றமை. துன்பம் வருவது மனித இயல்புதான். சுயநலத்தோடு வாழ்வது மனித இயல்பு. அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. கந்தப்பு மீது மனோகரன் நடந்த விதம் துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தன்மை. இவ்வளவு விஷயங்கள், மன உணர்வுகள் காணப்படுது. சரியா? மனித இயல்பு இப்படி இப்படி இருக்கு, விளங்குதா? அப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து மனிதனை வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தூண்டுறது என்னன்னு கேட்டால் அந்தந்த சம்பவங்கள். சரியா? அதான் இங்கே சொல்ல வருது, விளங்குதா? ஓகே, அடுத்து. நவீன நாடகத்தின் சில முக்கிய பண்புகள் வெளிப்படுமாற்றை விளக்குக. ம் மேடை குறிப்புகளை பயன்படுத்தியுள்ளமை. ம் நவீன மேடையாகிய படச்ச மேடையை படச்சட்டு மேடையை பயன்படுத்தியுள்ளமை. பயன்படுத்தியுள்ளமை. அடுத்தபடியே போகும்போது உரையாடல் பாங்கினை பயன்படுத்தியமை. கதை பின்னல் மோதுகை போன்றவற்றை பயன்படுத்துதல். எடுத்துரைப்பு முறையினை கையாண்டுள்ளமை. எடுத்துரைப்பு முறையை பயன்படுத்தியமை. காட்சி பொருட்களை கையாண்டுள்ளமை. குறியீட்டு முறையினை கையாண்டுள்ளமை. ஆகுதா? அப்போ இதுதான் என்னது, அந்த நாடகத்தின் அந்த என்ன சொல்றது, நாடகத்தின் சில முக்கிய பண்புகள். ஒரு நாடகம் அமைக்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு விஷயம், மேடை அமைப்புல இருந்து அந்த உரையாடல்ல இருந்து, சரியா, அந்த லைட்டிங், சரியா, எப்படி இப்படி இருக்கு, படச்சட்ட மேடை இப்படி, அந்த மாதிரி நுட்பங்கள், குறியீடுகள், சரியா, இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னும் இதெல்லாம் என்ன செய்றாங்க, இதுல பயன்படுத்துறாங்க. அதை கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா சரி. சரியா? ஓகே, அது அப்படியே இருக்கு பிள்ளை. அடுத்தது இதே விஷயம் தான், பேசுபொருள் வெளிப்படுத்தும் இதெல்லாம் வாட்சி கொள்ளுங்க. சரியா? அடுத்து நாடகத்தின் மொழிநடை, அது ரொம்ப முக்கியம். சரியா? வாசிங்க பாப்போம், நாடகத்தின் மொழிநடை. பேச்சு வழக்கு சொற்கள் பயன்படுத்தியுள்ளமை. யாழ்ப்பாண பேச்சு உரையாடல். மேனுமென்றால் உம்மிடை வீணையை எடுத்து கருணாரசம் ததும்ப ஒரு கீர்த்தனையை பிடுங்கி எறியும். ம் உம்மிடை கூத்து ம் வாசி. உம்மிடை கூத்து மேடைக்கு பந்தல் காலாய் நின்று சுமக்க சொல்லுறீர். மனிசத்தன்மை அது இரண்டு புறமும் கூறுள்ள ஆயுதம். அதாவது இதெல்லாம் இந்த நல்ல நல்ல சொற்கள், எனது இது எனது யாழ்ப்பாண தமிழை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரி, அதெல்லாம் பாடமாக்கிக் கொள்ளுங்க, சில நேரம் யூஸ் ஆகும். ம் அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில சொற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ள இயல்பான ஆங்கில மொழி பிரயோகம். டாக்டர், கார், மிஸ்டர், அனூரிசம். அணிப்பிரயோகம் இடம்பெற்றுள்ளமை. உவமை. யந்திரம் போல உள்ளறைக்கு போகிறார். பூச்சியை மிதிப்பது போல் செருப்பாலை அடிச்சது போல். ஓமேனி கையில் அது ம் உரையாடலில் அதிகளவான வினாக்கள் அமையுமாறு மொழிநடை பயன்படுத்தப்பட்டுள்ளமை. பாத்திரங்களின் மனநிலையை பொறுத்து அதற்கேற்ப சொற்பிரயோகம். ம் ஓகே, அதான் அடுத்து அப்படியே பாருங்க, பாத்திரத்தின் குணவியல்புகள் சொல்லப்படுது. மனோகரன் குணவியல்பு என்ன? சரியா?
அடுத்து அப்படியே பார்க்கும்போது டாக்டர் கந்தப்புட உணவியல்பு, அடுத்து இருத்திரு நாடகத்தில் மனிதாபிமான நிலை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யணும்? இது நீங்க அதை பார்த்துக்கலாம் தானே. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணிட்டோம். வாசிக்கும் போது ஈஸியா என்ன செய்யலாம்? அதை கேட்சப் பண்ணிக்கலாம். வாசிச்சு கொள்றீங்களா? அப்ப இந்த நாடகம் இப்போ மெயினான விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப கந்தப்புவை பற்றியும் அஹ், யாரு மனோகரனை பற்றி நம்ம முழுமே இப்ப தெரியும். இப்ப பாத்திர பண்புலாம் அழகா நீங்க எழுதலாம். சரியா? கடகடன்னு பாருங்க, நான் சொல்லிட்டு போறேன். பாத்திர பண்பை விட்டுட்டு போகக்கூடாது, சம்டைம் வந்துடும். பாருங்க மனோகரனை பாருங்க. மனோகரன் எப்படி இருக்காரு? வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். மனைவி பாமா மீது அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் உடையவர். மனைவியின் உயிரை காப்பாற்றுவதற்காக வர மறுத்த டாக்டரிடம் கைகளை பிடித்து இழுத்த செயல். மனைவிக்காக தன் உறவை கூட பகைத்தவன். மனைவியின் தவறுகளை எல்லாம் பொறுத்தவன். மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தவன். அப்பாவித்தனம் மிக்கவர். தன் வீட்டுக்கு வந்து பழைய பஞ்சாயத்தின் மீது சந்தேகம் கொள்ள நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளல். உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாதவன். தன் மனைவி பாமா வருத்தம் என்று நடித்தாளா இல்லையா என உணராமை. விசுவாசமில்லாத வேலையாட்களை தம்பசம் வைத்திருந்தவன். அவர்கள் ஒருத்தருக்கும் இனி இந்த வீட்டிலே வேலை இல்லை, துரோகிகள் ஒன்றும் தெரியாது போல் நடிப்பு. அந்த விஷயம் அதில் வருது. ஏனையோரின் துன்பத்தை மதிக்கும் தன்முனையவன். கந்தப்பு பிள்ளை இழந்த துயரை சொன்னதும் அதற்காக அனுதாபப்பட்டு மிகவும் வருந்திய செயல். பேச்சு சாதுரியம் உடையவன். வரமறுத்த கந்தப்பு டாக்டருடன் உரையாடி அவரை அழைத்து செல்ல கதைச்சியை கொண்டு வந்துட்டார் அவர். ஏற்றத்தை ஏற்று தாங்கி ஏமாற்றத்தை ஏற்று தாங்கிக் கொள்ள முடியாதவன். தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அளவற்ற துன்பமடைந்தவன். போதை பழக்கமுடையவன். சரியா? ஓகே. அந்த போட்டெல்லாம் அறிஞ்சு பார்த்தோம். மன்னிக்கும் குணம் படைத்தவன். அடுத்து கோபப்படுதல், வாசி பழக்கம் உள்ளவன். இந்த மாதிரி என்னது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு நம்ம நேரம் போதாது. சரியா? முக்கியமான விஷயங்கள் எழுதிட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே. அப்படி நம்ம பார்க்கும்போது டாக்டர் கந்தப்புன்னு பார்க்கும்போது என்ன, அவர் கொஞ்சம் கோபக்காரர். அவர் பிரபலியமான வைத்தியர், சிறந்த வைத்தியருக்கு உடைய மனமியல்புடையவர். சரியா? அதில் பாருங்க, தர்ம விதிப்படி வைத்திய தர்ம விதிப்படி 13ஆம் புத்தகத்தின் 1ஆம் பிரமாணப்படி என்ற கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை பின்பற்றார் அவர். சரியா? நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. தன் மனைவி பிள்ளை தவிர வேறு உறவுகள் இல்லாதவர். துணையாக விட்டுட்டு தன் மனைவி பிள்ளை வேறு உறவுகள் இல்லாதவர். இங்கே மனுஷருக்கு துணையாக விட்டுட்டு வர்றதுக்கும் ஒருவரும் இல்லை. பிள்ளை பாசமிக்கவர். அடுத்து என்னது? தன் மகனின் மரணத்தை எண்ணி துன்பப்படுதல். அடுத்து தன் துன்பத்தை பார்த்தாலும் பிறர் துயரை உணர்பவர். சரி, அவமானத்தை தாங்க முடியாதவர். ஒழுக்கம் தவறிய நடத்தைகள், அதாவது நடவடிக்கையில் ஒழுக்கம் தவறிய நடத்தைகள் அல்லது நடவடிக்கையில் வெறுப்பவர். மனோகரின் மனைவியின் செயல்பாட்டை அருவருப்புடன் பார்ப்பது புலப்படுத்தப்படுகின்றது. சற்று கோபமுடையவர். அடுத்து அப்படி இப்படி பண ஆசை இல்லாதவர். சரி, ஏன்னா காசு கிழிச்சு வீசுறாருதானே, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இரு துயரங்கள் நாடகத்தில் மனிதாபி. இதை மட்டும் வாசிங்க ஒரு ஆள். மனிதாபிமான நிலை. இந்நாடக இந்நாடகத்தில் போல் நேரடியாகவும் நேர் எதிர்முகமாகவும் மனிதாபிமான கருத்துக்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன. ம் ஆரம்பத்தில் மனோகரனின் அழைப்பை மறுத்த கந்தப்பு டாக்டர் மனோகரனின் இறங்கியல் நடத்தை காரணமாக மனிதாபிமானப்பட்டு மனோகரனுடன் வருவதற்கு சம்மதிக்கின்றார். ம் எது? ஒருவரின் துக்கத்தில் மனிதாபிமானத்தோடு பங்கெடுத்து அதில் தமது துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளல் அவசியமாகிறது. அக்கடவுளே, எப்படிப்பட்ட அசம்ப அசந்தர்ப்பமான வேளையிலே வந்துட்டேன். என்ன அதட்ட குறைவான நாள் என்ற மனோகரன் தனக்குள் பேசுதல். பிறரது துக்கத்தில் மனிதாபிமானத்துடன் செயல்படாவிடில் ஏற்படுகின்ற மன சஞ்சலங்களையும் வெறுப்புகளையும் வலிகளையும் இந்நாடகத்தினூடாக காண்பித்தல். ம் சரியா? அப்போ விளங்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மனிதாபிமான நிலையை வந்து என்னது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதை இந்த இடத்துல மனிதாபிமானம் வந்து ஜீரோவாகவும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. சரியா? மனிதாபிமானமும் இருக்குது. வாரதெல்லாம் அவர் வாரது அந்த அந்தந்த மாதிரி. இன்னொன்று இடையில இப்படி சம்பவம் நடக்கும்போது அது மனிதாபிமானம் இல்லாத நிலையில பேசுறது, அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், விளக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு ஐடியா வந்துருச்சு. இது கந்தப்புனா இப்படித்தான், மனோகரன் வருது, இந்த நடந்திருக்கு சீன், இந்த மாதிரி மனிதாபிமான உணர்வு இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்ட்டு ஒரு தெளிவு ஒன்று வந்துட்டா நீங்கள் என்ன செய்யலாம், ஒட்டோ என்னது விட வரும். சரியா? நம்ம என்னது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய கடற்கடன்னு வரும். சரி, எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் இந்த நாடகம் வந்தால் விடையளிக்கக்கூடியதாக இருக்குமா? ஓ சார். அப்போ நீங்கள் இருக்கிற டைமில் ஒரு 3 தடவை 4 தடவை வாசிச்சிருங்க இதை திரும்ப. நாவலை வச்சு இந்த கேள்வி தயாரி பண்ணி அதை ஈஸியாக செஞ்சிடலாம். சரியா? ஓகே. அப்போ பாருங்கள், அப்போ ஒரு பகுதியாக நான் பார்த்துட்டு வரோம். அப்போ அதன் அடிப்படையில் இந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். சரியா? அடுத்து கவிதை பகுதி. கவிதை பகுதிங்கிற போது என்னது, பிரதான கேள்விக்கு வருது தானே. பாருங்க, 2021 என்ன வந்துச்சு கேள்வி? கண்ணம்மா என் காதலி, பெண் விடுதலை, பாஞ்சாலி, இது மூணையும் சேர்த்து வந்துச்சா? 20 புள்ளிக்கு வந்துச்சு.
அடுத்து 2023 2022 வரல, 23 என்ன வந்துச்சு? எல்லா மும்மதே வந்தது. சரியா? 24 தொண்டு வந்துச்சு, 25 கவிஞன் வந்தது. இப்ப இம்முறை வந்து வீசாதில் வரலாம், மானிட சக்தி வரலாம், உதயசூரியன் வரலாம், பாரதியார் வரலாம். இதுல அதில் வராட்டி இதில் அங்கே பிரதான அங்கே கேள்வி இருக்குது, தனி கவிதை வரக்கூடிய பகுதி அதில் வாட்டி இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? வீசாதின் மானிட சக்தி, உதயசூரியன், பாரதியார். அப்போ பாரதியார் நம்ம பார்த்துட்டோம், மானிட சக்தி பார்ப்போம், வீசாதிர் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்க, கொஞ்சம் இருங்க, ரைட், கொஞ்சம் அப்படி லைனில் இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண
ஓகே, அது ஷேர் ஆக மாட்டேங்குது பிள்ளைகள். கொஞ்சம் நேரம் கவிதை கொஞ்சம் பார்த்து போயிட்டு அப்படி. இப்போ யாராவது இப்போ உங்களுக்கு கொடுத்த டியூட்டை இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று வந்திருக்கு தானே கடைசியாக, அது எனக்கு ஷேர் அந்த விசாதிர் கவிதையில் இருக்குது, அதை காட்ட மாட்டேங்குது, பழைய டியூட் தான் காட்டுது. ஷேர் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஷேர் ஆகுதான்னு பாருங்க. சரி சரி. ஓகே. இல்லை மற்ற கட் கட் பண்ணுங்க கிருஷ்ணாந்தினி, ஷேர் ஆயிடுச்சு. ஓகே. விளங்குதா ஸ்க்ரீன்? இல்ல சார். ஸ்க்ரீன் விளங்கல? விளங்குமே. விளங்குது விளங்குது சார். சார். ஆ ஓகே சார். ஓகே ஓகே. பாருங்க, இதில் சிறுகுறிப்பு பகுதியில் வீசாதீர் அந்த கவிதையை நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சரியா? வீசாதீர் கவிதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறுகுறிப்பு வந்தால் கவிதை வந்தால் செய்யுங்க. சரியா? அப்போ இந்த வீசாதீர் கவிதை வந்து யாருடைய கவிதை பிள்ளை? யாருடைய கவிதை? மகாகவி உருத்திரமூர்த்தி, உணா உருத்திரமூர்த்தியோட கவிதையாக காணப்படுது. சரியா? ஓகே. இப்போ இந்த வீசாதீர் கவிதையில் நிறைய விஷயங்கள், சரி, நிறைய ஒரு ஒரு விடயம் வந்து இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இதில் என்னத்தை சொல்ல வருது? சும்மா சுரு ஒரு ஒரு ரெண்டு ஒரு வரியில் சொல்லுங்க பாப்போம். இந்த கவிதையை சொல்ல வர விஷயத்தின் ஆழமான கருத்து என்ன? எதை சொல்ல வருது? சொல்லுங்க. அந்த பிச்சைக்காரர் பத்தி பிச்சைக்காரனுடைய நிலையை சொல்ல எடுத்துக்காட்டுது. ம். அது நல்ல மொழியோட சொன்னது. உதவிகள் மனிதாபிமான உணர்வுடன் செய்யப்பட வேண்டும். சரியா? உதவிகள் வந்து மனிதாபிமானத்துடன் செய்யப்பட வேண்டும்ங்கிறத மெயின். இதில் என்னது, ஒரு பிச்சைக்காரன் வறுமை நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு செய்யப்பட்ட உதவி வந்து அவனை அவமானப்படுத்தும் முகமாகவும் அவனை முகம் சுளிக்கும் வைக்கும் வகையிலும் தான் இருந்துச்சு. அதுதான் இங்கே சொல்ல வராது. சரியா? பாருங்க, இதில் நம்ம கவிதைக்குள்ளே போவோம். ஏதோ அவதியிலே ஏகுகிறீர் ஏனப்பா, நீதான் உலகு நிலை மாறி பாதாள தாழ விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ, வாலியின் தாழ்மை வணக்கங்கள். சரியா? ஒரு கவிதை என்ன சொல்றா? ஏதோ அவதியிலே ஏகுறீர், எல்லாம் அவசரமாக போறீங்க. ஏனப்பா, நீதான் உலகு நிலை மாறி பாதாள தாளவில்லாமல் அதன் வாழ்வை காப்பவர் வாலியன் தாழ்மை. இந்த இந்த முதல் பந்தில் என்ன என்ன உணர்வு வெளிப்படுத்தப்படுது? ஒரு முன்னுக்குள்ள அதாவது ஒரு பாதசாரியை அஹ், கேள்வி கேட்க விதமாக கவிஞர் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சாயலில் தான் அந்த கவிதை அமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் பந்தி. இப்போ என்ன சொல்ற? ஏதோ அவதியிலே ஏகிறீங்களோ, அவசரத்தில் எல்லாம் போறீங்க. சரியா? எப்படிப்பட்ட அவசரம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. உலக உருண்டை சுற்றி கொண்டே இருக்கும்போது அது சுற்றி பாதாளத்தில் விழாமல் பார்க்கறதுக்காக. சரியா? பாதாளத்தில் விழுந்துட்டா என்னது, ஒரு பெரிய ஒரு சிரமமாக போயிருந்த உலகமே பிரச்சனைக்குள்ளாயிரும். அதனால் அதை எந்த எந்த அந்த ஒரு பயணத்தின் மூலமாக தான் தடுக்க முடியும். அப்படி ஒரு அவசர நிலைமை இருந்தால் எப்படி மிக அவசரமாக போகுமோ அந்த மாதிரி போகிறீங்களே, அப்படிப்பட்ட ஆளா நீங்கள் அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு நையாண்டித்தனமான ஒரு இதான் இது. வாலியின் தாழ்மை வணக்கங்கள் அதுவும் ஒரு என்னது, ஒரு எல்எல் போக்கு தான். வாலியின் தாழ்மை வணக்கங்களா, அப்படிப்பட்ட ஆளா நீங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவசர உலகில் அவசர அவசரமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போகிறாங்க. உலகத்தில் என்ன நடக்குது நின்று நிதானிக்கக்கூடிய ஒரு பக்குவம் யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் ஏதோ அவதியிலே ஏகுகிறீர் ஏனப்பா, நீர் தான் உலகு நிலை மாறி பாதாள தாள விழாம தன் வாழ்வை காப்பவர வாலியின் தாழ்மை வணக்கங்கள்னு சொல்லப்படுது. தெளிவா? முதலாவது. அடுத்த பிறகு ஆள் சுருளும் வெயிலிலே நீ போகும் வீதி நடை பாதையிலே உய்யும் வகை தெரியா ஒரு மனிதன் கையில்லான் தூங்குகிறான் போல கிடக்கின்றான் துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தான். அப்போ ஆள் சுருண்டு போகிற வெயில், பயங்கர பங்குனி வெயில் பல்ல அடிச்சுட்டு அடிக்குது. சரி, கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல் எப்படி விவரிக்கிறாரு? நீர் போகும் வீதி நடை, இப்போ தண்ணி போகக்கூடிய வீதி நடை பாதை சைடில் தண்ணி போய் கொண்டிருக்கு. உய்யும் வகை தெரியா ஒரு மனிதன், இப்போ அவன் பிழைக்கக்கூடிய அல்லது எப்படி பிழைக்க போகிறோம், அடுத்த உணவுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத உய்யும் வகை தெரியாத, பிழைக்க முடியாத, பிழைக்க தெரியாத ஒரு ஒரு மனிதன்.
கையில்லாதவன், அதுவும் கையில்லாதவன் தூங்குகிறான் போல கிடைக்கும். தூங்குகிறான் போல கிடைக்குன்னா தூங்குறான் மாதிரி இருக்கான், ஆனால் தூங்குறானான்னு தெரியல. தூங்குகிறான் போல கிடக்கின்றான், துன்புறுத்தி வீங்கும் பசியால் நடுவே அவன் துன்பப்பட்டு வீங்கும் பசியால், அதாவது அதிகரிக்கக்கூடிய பசியால் விழுந்து இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் யார்கிட்ட இருக்கு? கவிஞர்கிட்ட இருக்கு. நம்ம பார்க்கும்போது தூங்குறவன் போல இருக்கின்றான். எனவே அவனுக்கு துன்பம் ஏற்பட்டு என்னது அதிகரிக்கப்பட்ட வீங்கும் பசினா என்னது? அதிகரித்த பசி. சரியா? பசியால் அதிகரித்த பசி. விழுந்து காணப்படுகின்றானோ அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். சரியா? அது இல்லாமல் பக்கத்தில் பார்க்குறாரு, ஆங்கையிலை கொத்த வரும் காகத்தை பாரும், குறைவீரோ செத்த உடலோ தெளிவில்லை. அப்போ பக்கத்தில் காக்கை வந்து என்னன்னு கேட்டால் கொத்த வருது. ஏன்னா காக்கை எதை கொத்தும்? பிணங்களை கொத்தி சாப்பிடும். இப்போ இந்த இடத்துல காக்கையே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னது அவன் செத்துட்டான் போல அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் அவன் கிடக்கிறான். சரியா? அப்போ ஆங்கையில் கொத்த வரும் காகத்தை பாரும், குறைவீரா அல்லது செத்த உடலோ தெளிவில்லை, அது கன்ஃபியூஸ். செத்துட்டானா அல்லது உயிரோட இருக்கானு தெரியல. அப்போ அடுத்து பாருங்க, சற்றெனினும் நில்லாது நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாது சில்லறையில் ஒன்று செருக்கோடு செல்லுங்கால் வீசி எழுதும். அப்போ யாரோ ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த பிச்சைக்காரன் காசை போட்டான். அவன் எப்போ போட்டான்னு கேட்டால் சற்றெனினும் இல்லாது போயிட்டு ஒரு 5 ரூபா போகிறான்னு வைங்களேன். சற்றெனினும் இல்லாது கொஞ்ச நேரம் நின்று நிதானிச்சு முகத்தை பார்த்து நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாது, அந்த அவன் துன்பத்தை, எனது துன்பத்தை இவன் துன்பமாக யோசிச்சு, அல்லது இவன் இப்படிப்பட்ட மனுஷன் கையில்லாதவன் ஒரு எனது பசியில் இருக்கானே அப்படிங்கிற ஒரு சுகசெய்தி எதுவுமே இல்லை. சற்றென இல்லாது நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாது சில்லறையில் ஒன்றை, சில்லறை காசை எடுத்து அதில் ஒன்றை, சின்ன ஒரு பெருமதியான அந்த காசை செல்லுங்கால் வீசிட்டு, அந்த போகும்போதே வீசிட்டு போகிறார் அவர். அவங்க எப்படி ஒரு காசை வீசிட்டு போகிறது? இப்போ பாருங்க, நம்ம நாடகம் பார்க்கும்போது அவர் காசு கொடுத்தோன்னே அவர் என்ன செஞ்சார்? மனோகரன் டாக்டர் காசு கொடுத்தபோது என்ன செஞ்சார்? கிழிச்சி எறிஞ்சார். என்ன காரணம்? குறைவா கொடுத்துட்டாரா? இல்ல, அவர் காசை வந்து எதிர்பார்க்கல. காசு இல்லைங்க, அங்கே தன்மான உணர்வை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. எனவே இந்த இடத்துல காசு பெறுமதியில் இந்த வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கா, வீசிட்டு போகிறதுனா வச்சு பாருங்க. சரி, இவரும் பாருங்க, அவர் காசு கழிச்சது ஒரு அவமானப்படுத்துறது மாதிரி தான். எனவே இந்த இடத்துல வந்து அந்த வீசி விட்டுட்டு போறீங்களே. சரியா? வேண்டாமோய். பாருங்க, ஒரு சாதாரண பேச்சு வழக்கு, வேண்டாமோய். கூசும் அவமதிக்கும் கொள்கை. ஏன் இப்படி வந்து மற்றவனை கூசக்கூடிய, மனதை கூசக்கூடிய அவமதிக்கிற கொள்கை உங்களோட எண்ணம் ஏன் அப்படி இருக்கு? ஆசைமிகு ஆதலினால் காசு கண்ணீர் நின்றும். அவன் அவன் வந்து இந்த பசியில் இருக்கான், ஏதாவது கிடைக்குமா, காசு எதுவும் கிடைக்குமா, நான் பசியை போக்கிக் கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது காசு விழும்போது அது கண்ணீர்னு சத்தம் கேட்கும். இவன் காதுடையான், அவன் கையை தான் இல்லை ஆனால் காது இருக்கு. அவன் கடுந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடும், அவன் கடுமையாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த தூக்கம் வந்து பாதியில் கெட்டுவிடக்கூடும். கெடுக்காதீர், வேணாம் வேணாம், அவன் தூங்கட்டும். அவன் பசியில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பசியோட பசியாக இறந்து போனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவன் தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மைக்கை மியூட் பண்ணுங்க. சரியா? தூக்கத்தை கெடுத்து கெடுத்து விடாதீங்க. நிஷாந்த் மீட் பண்ணுங்க. சரி, அண்ணன் கடுந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக்கூடும், கெடுக்காதீர். பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான், இந்த உலகத்தையே மறந்திருந்தான். அவன் பிச்சைக்காரன் என்பதையும், அவன் பசியில் இருக்கிறான், அவனுக்கு வாழ்க்கையே இல்லை, அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்த உணவுக்கு என்ன செய்யணும் தெரியல, எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க. எல்லா மனிதர்களும் வந்து சங்கடம் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு நிலை வந்து தூக்க நிலை தான். எனவே அவன் அப்படி தூங்கிட்டு போகட்டும், வேணாம். நீங்கள் உங்கள் ஒரு 5 ரூபாயை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆழ்ந்த தூக்கத்தை கெடுக்காதீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், கீழே பாருங்க போட்டிருக்காரு, கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு அவருக்கு கருணை செய்யணும் அல்லது அவருக்கு உதவி செய்யணும்னா மெல்ல குனிந்து இடுங்க, சத்தம் வரக்கூடாது. இல்லைனில் உம்பாட்டில் செல்லுங்க, இல்லாட்டி உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. சரி, இதுவே சிறப்பு. அதனால் நீங்கள் இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் செய்தவரை நீங்கள் அப்படி அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே நல்லோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜீவகாருண்யம். ஒரு மனிதர்களிடத்தில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், செய்யும் உதவி மனிதாபிமான அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கிற சொல்கிறது அந்த கவிதை. மிக ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டு இந்த கவிதை விளங்கிட்டா? சார். பாருங்க, அந்த கவிதை கீழே கேள்வி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பாருங்க. கவிதையில் கவிஞர் கூற வந்து விடையை முறால் வாசிங்க தெளிவா. வீதியிலே மெய்மறந்து முடங்கி தூங்கிக் கிடக்கும் அங்கவீனமுற்ற பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடும் ஒருவனை நோக்கி, சில்லறை காசை செருக்கோடு எறிய வேண்டாம். காசு நிலத்தில் விழுமோசை அவனது தூக்கத்தை கெடுத்துவிடும். எனவே காசை மெதுவாக குனிந்து இடும்படியும், அன்றேல் காசை போடாமல் கடந்து செல்வதே சிறப்பு என்றும் அறிவுரை கூறுவதாக அமைந்துள்ளது. சரிதானே? வீதியிலே மெய்மறந்து முடங்கி தூங்கிக்கிடும் அங்கவனோட பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடும் ஒருவனை நோக்கி, சில்லறை காசை செருக்கோடு எறிய வேண்டாம். காசு நிலத்தில் வீழும், அவன் ஓசை அவனது தூக்கத்தை கெடுத்துவிடும். எனவே காசை மெதுவாக குனிந்து விடும்படியும், அன்றே காசை போடாமல் கடந்து செல்வது சிறப்பு என்று அறிவுரை
கூறுவதாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து கவிதையின் மையப்பொருளூடாக துணிக்கும் கருத்துக்கள் எவை? இன்னொரு ஆள் வாசிங்க, வேற மாறி மாறி வாசிங்க. வீதியில் முழக்கம் கொண்டுள்ள பிச்சைக்காரன் ஒருவனின் அவல நிலை. ம் பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம். ம் ஏழைகளுக்கு செய்யப்படும் உதவிகள் மனிதாபிமானத்துடன் செய்யப்பட வேண்டும். ம் அவசர உலகில் வாழும் மனிதனின் அலட்சிய மனோபாவம். ம் விசேட தேவையுள்ளோர் மீது வாசகர் பார்வையை திருப்புதல். பாருங்க, கவிதையில் மையப்பொருள் தெரிவிக்கிறது. வீதியில் முடக்கம் கொண்டுள்ள பிச்சைக்காரன் ஒருவன் அவர் நிலை காணப்படுது. பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம். கவிஞர் தான் கொள்றாரு, தூரத்தை வந்து பார்க்கறாரு. ஏழைகளுக்கு செய்யப்படும் உதவிகள் மனிதாபிமானத்துடன் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அவசர உலகில் வாழும் மனிதன் அலட்சிய மனோபாவம் இருக்கக்கூடாதுங்கிறது. விசேட தேவையுடையவர் மீது வாசகர் பார்வை திருப்புதல். அதான் இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பிச் சொல்லாதீர். சோலை கடல் முகில் மேகம் என்பவற்றை மறவுங்கள். மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுங்கள்னு சொல்றாரு. இவர் தான் சொன்னார். அப்ப இன்னல் உழைப்பு ஏழ்மை இந்த விஷயத்த என்ன செய்யறார், அவர் தான் கூடுதலாக அவர் தான் பாடியிருக்காரு. சரியா? எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு விளிம்பு நிலை உள்ள மனிதர்கள் பார்க்காத, சரி, கவனிக்கப்படாத மனிதர்களை பற்றி அவர் பாடுவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் நிலையை தான் அவர் என்ன செய்வார், பாடியிருக்காரு. எனவே அது இந்த மையப்பொருளாக துணிக்கும் விஷயம் போல தான். சரியா? அதோட மேலதிகமாக பயன்மிக்க கொடையை வலியுறுத்தல் போன்ற செய்திகளையும் கவிஞர் நினைத்து பேசியிருக்கிறார். அடுத்து கூற வந்த விடயத்தை எவ்வாறு எடுத்து கூறுகின்றார்? மொழிநடை சிறப்பு வாசிங்க. நிதுஷினி வாசிங்க. நிதுஷினி, கார்னிகா வாசிங்க. மற்றையாக்கள் மனிதாபிமான உணர்வு கூடிய அறிவுறுத்தல் பாங்கு. ம் கேள்வி கணக்கினை தொடுக்கும் உரையாடல் பாங்கில் பேசுதல். காசை வீசுவதை நோக்கி ஏற்படும் ம் துணிவுடன் கூறுதல். ஒரு கிளியர்ல போல. இன்னொரு நாள் வாசிங்க. தெளிவுல அவருக்கு ஸ்கிரீன். சாகித்ய வாசிங்க. மனிதாபிமான உணர்வுடன் கூடிய அறிவுறுத்தல் பாங்கு. கேள்விக் கணைகளை தொடுத்து உரையாடல் பாங்கில் பேசுதல். காசை வீசுபவனை நோக்கி ஏற்றல் துணியுடன் கூறுதல். நடைபாதை சம்பவம் ஒன்றை காட்சிப்படுத்துவதனூடாக கூறுதல். கருத்தாளம் மிக்க உரைநடைக்கு கிட்டிய பேச்சோசை பாங்கினை பின்பற்றுதல். இகழ்ச்சி, கோபம், இரக்கம் போன்ற மெய்ப்பாட்டு உணர்ச்சி வெளிப்பாடு கூறுதல். மிகையான கற்பனையின்றி கேட்போர் நயக்கத்தக்க வகையில் கூறுதல். சொற்களினூடாக உணர்வுகளை எழுப்புதல். கதையைப் போல காட்சியை விவரித்து செல்லல். படிப்போரின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவுள்ள விவரண நடை. எளிமையாக சொற்களை கையாண்டுள்ளமை. மனித நேயமற்ற செயற்பாடுகளை ஏளனமாக வெளிப்படுத்தியமை. பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பில் வாசகர் மனக்கண்ணில் அவர்களை முன்னிறுத்தும் மொழிநடையை பின்பற்றியுள்ளார். ஆனா சின்ன ஒரு கவிதை தான், நல்லா சிறப்பான ஒரு மொழிநடைக்குள்ள இருக்கு. மனிதாபிமான உணர்வு அறிவுறுத்தல் பாங்க காணப்படுது. வேணா அப்படி போடாதீங்க. கேள்வி கணைகளை தொடுத்து ஏனப்பா நீங்கள் தான் உலகம் நிலை மாறி பாதாளத்தால விழாமல் அதன் வாழ்வை காப்ப ஒரோங்கையில கேள்வி. காசையசுவை நோக்கி ஏற்றல் துணியுடன் கூறுதல். நடைபாதை சம்பவம் ஒன்றை காட்சிப்படுத்தினதாக கூறுதல். கற்புல கலையாக்கும் நேரடியாக நம்ம என்ன செய்யறாங்க, படிம மாதிரி நம்ம மனக்கண்ணுல கொண்டு வராரு. கருத்தாளமிக்க ஒரு நடைக்கிட்டே பேச்சோசிப்பாங்க. ஏன் வேண்டாமோய் குசுமாவதி கொள்கையேன் எல்லாம் வந்து என்னது சொல்லப்படுது. சரியா? இகழ்ச்சி, கோபம், இரக்கம் போன்ற மெய்ப்பாட்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற கூறுதல் மிகையான கற்பனையின்றி கேட்டு. இதில் அணிகள்லாம் இல்லை, சாதாரணமாக ஒரு உரையாடல் பங்கில் தான் இருக்குது. ரொம்ப நியாயங்கள் அணிகள் அதெல்லாம் இல்லை. சொற்களூடாக உணர்வுகளை எழுப்புதல். கதையைப் போல காட்சியை விவரித்து செல்லுதல். படிப்போரின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவான வலுவுள்ள விவரண நடை காணப்படுது. அழுத்தமாக பதியுது. சரி, எளிமையான சொற்களை கையாண்டுள்ளமை. மனிதநேயமற்ற செயற்பாடுகளை ஏளனமாக வெளிப்படுத்தியமை. பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பில் வாசகர் மனக்கண்ணில் அவர்களை முன்னிறுத்தும் மொழிநடை பின்பற்றியதெல்லாம் என்னது வருது. சரியா? ஓகே, அது பிச்சைக்காரின் நிலைப்பாடு தொடர்பாக கவிஞர் கூற மட்டும் விளக்குக வாசிங்க. ஆள் சுரும் கடுமையான வெயிலில் படுத்தல். ம் வாழ்வதற்கு வழிவகை தெரியாத மனிதனாக காணப்படுதல். ம் தனது கைகளை இழந்தவனாக காணப்படுதல். ம் பசி மயக்கத்தில் தூங்குவனைப் போல் கிடத்தல். ம் காகம் கொத்த வரும் நிலையில் தன்னை மறந்து கிடத்தல். ம் புரை உயிரோ செத்த உடம்போ என்று கூற முடியாத நிலையில் வீதியில் விழுந்து கிடக்கிறான். வெரி குட். சரி, அப்போ ஆள் சுருளும் கடுமையான வெயில் படுத்திருத்தல் பிச்சைக்காரன் நிலைப்பாடு. வாழ்வதற்கு வழிவகை தெரியாத மனிதனாக காணப்படும். உய்யும் வகை தெரியாத மனிதெல்லாம் வரிகள்லாம் பாடமாக்கி கொள்ளுங்க. தனது இதெல்லாம் பாடமாங்கன்னா நேரடியாக சிறுகுறிப்புக்கு வந்தால் கவிதைகள் வராது, அதனால எழுதிடலாம். தனது கைகளை இழந்தவனாக காணப்படுதல். பசி மயக்கத்தில் தூங்குமனை போல கிடத்தல். காகம் கொத்த ஒரு நிலையில் தன்னை மறந்து கிடத்தல். குறைவீரோ சித்த உடம்போ என்று கூற முடியாத நிலையில் வீதியில் வீழ்ந்து கிடக்கிறான். இதெல்லாம் என்னது
நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து அப்படியே பார்க்கும்போது பாருங்க, பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட அனுதாபம் வெளிப்படுமாறு பிச்சைக்காரன் உறங்குகிற நிலையை எடுத்துரைக்கும் போது பிச்சைக்காரன் மீது கொண்டுள்ள அனுதாபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆள் சொல் உண்மையில் என குறிப்பிடல் உய்யும் வகை தெரியாம மனிதன கூறுவது அனுதாபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கையில்லான் தூங்கினான் போல கிடைக்கிறான் எனும் அனுதாபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நிம்மதியாக தூங்கும் அவனது தூக்கம் கெட்டுவிடக்கூடும், அதனால் மெல்ல குனிந்து இடுக என கூறுவதன் பிச்சைக்காரன் மீது அனுதாபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தூக்கத்திலாவது தனது துன்பங்களை மறந்திருக்கட்டும் என கூறுவதிலும் கவிஞர் விளங்கப்படுத்தணும். பிள்ளைகள் இந்த விஷயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து வழிப்போக்கன் தொடர்பாக கவிஞர் குறிப்பிடும் இகழ்வு குறிப்பினை எடுத்துக்காட்ட பாருங்க. ஏதோ அவசரமாக சொல்லுகிறீர், நீர்தான் இந்த உலகம் கவிழ்ந்து விடாமல் காக்கும் காவல் என்ற எண்ணமோ நக்கல். வாழ்க எனது பணிவான வணக்கங்கள், சற்றெனும் இல்லாது நெஞ்சில் இரக்கமும் இல்லாது சில்லறை காசை செருக்கோடு எரிகின்றீரே, மனம் கூசக்கூடிய கேவலமான கொள்கையே என வழிப்போக்கனை பார்த்து கூறுவதிலிருந்து அறியலாம். அழகதா இகழ் குறிப்பு. கெடுக்காதீர் பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தார், மேற்கோள் கொடுத்து கேட்கலாம் என்ற வரிகளில் நீர் விளங்கிக் கொள்வது யாரு? பிச்சைக்காரனுக்கு நிம்மதியை தருவது தூக்கம் ஒன்றுதான். அதனூடாக அவன் இவ்வுலகை மறந்து நிம்மதியாக தூங்குகிறான். அலட்சியமான மனநிலையில் விட்டறியும் சில்லறைகள் அவன் பசியை போக்கப் போவதில்லை. ஆகவே தூக்கத்தை கெடுக்காத வகையில் சில்லறையை குனிந்திட வேண்டும் என்பதை வரிகள் பதிவு செய்கின்றன. நினைடா வீசாதிர் கவிதை உங்களுக்கு பெரிய பிரதான கேள்விக்கு வந்தால் உங்களால் செய்ய முடியுமா? இக்கவிதை ஊடாக ஏற்படுத்த விரும்பும் சமூக மாற்றம் என்னன்னு கேட்டால், உதவிகள் கடமைக்காகவன்றி தேவையறிந்து செயற்பட வேண்டும். பரிவு இரக்கம் என்பவற்றிற்கு அப்பால் பிச்சைக்காரர்களை மனிதராக நினைத்து மனிதாபிமானத்துடன் அணுகி உதவ வேண்டும் எனும் சமூக மாற்றத்தை விரும்புகின்றார். இல்லைங்கதா, இதுதான் அவர் எதிர்நோக்குகின்ற இந்த கவிதையின் பயன் இப்படி இருக்கணும். சரி, மற்றவர்களுக்கு இந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். சரியா, உதவிகள் கடமைக்காகவன்றி தேவையறிந்து செயற்பட வேண்டும். கடமைக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, இல்லாட்டி செய்யாமே போயிடலாம். இரக்கம் என்பதற்கு பரிவு இரக்கம் என்பதற்கு அப்பால் பிச்சைக்காரர்களையும் மனிதராக நினைத்து மனிதாபிமானத்துடன் மனுஷனை மதித்து தான் உதவி செய்யணும். சரியா, அன்னைக்கு உதவ வேண்டும்னு சமூக மாற்றத்தை விரும்பி அப்படிப்பட்ட மக்கள் குறவும், ஆனால் அப்படி வரணுங்கிறத ஒரு இது பண்ணுறாரு. விளங்குதா? அதே போல் பார்ப்போம். இன்றைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்குது, துண்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா, ஓகே பிள்ளைகள். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைய தினம் சரியா, நம்ம எத்தனாவது நாள் இன்னைக்கு? 3வது நாளா? 3வது நாளில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் செஞ்சோம். சரியா, அப்போ இந்த ஈவினிங் கிளாஸ் இருக்கு, சந்திப்போம். சரியா, ஓகே பிள்ளைகள். பிரயோசனமா இருக்கா கிளாஸஸ்? ஓகே, எல்லாரும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் வரல, அதனால தான் நான் மார்னிங் கிளாஸ் போடுறது கொஞ்சம் குறைச்சது. நமக்கு பிரச்சனை செய்கிறது, எனக்கு பிரச்சனை இல்லை, க்ரௌட் வராது, அவங்க சிரமப்படாமல் படிக்கணும்னு பார்த்தா கஷ்டம். சரியா, ஓகே. அப்போ நம்ம நாளையில் இந்த ஈவினிங் சந்திப்போம். சரியா, இன்றைக்கு ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம், 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, ஓகே சார். ஓகே பிள்ளைகள். ஓகே சார். ஓகே, காமெண்ட்ஸ் போடணும் குரூப்பில். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகே.